3 பிரிவாக சொல்லி தந்திருக்காங்க. ஒன்று அரசு தலைவர், 2வது குடும்பத் தலைவர், 3வது சபை தலைவர். 3 பேருக்குமே அதிகாரங்கள் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இப்போ எல்லாரும் சபை வச்சு நடத்துகிறாங்க, எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க, எல்லாரும் பைபிள் வச்சு தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. இதில் சிறந்த தலைவர்களாக மாறுவது எப்படி? அதான் நமக்கு பாடம். எல்லாரும் தலைவர்கள் தான், குடும்பத் தலைவர்கள் தான், சபை தலைவர்கள் தான். அதில் சிறந்த தலைவர்களாக மாறுவது எப்படி? அதான் மெரிட்டில் பாஸ் பண்ணணும், 100க்கு 100 வாங்க. அவங்க தான் ஒருகி போவாங்க, அவங்க தான் ஒருகி போவாங்க. அருகைக்கு போகிறவங்களுக்கு தான் இந்த கவலை இருக்கு. 100 மார்க் எடுக்கணுமே, 100 மார்க் எடுக்கணுமே, முதலிடத்தில் வரணுமே, சிறந்த தலைவனாக வரணுமே. உழைக்க வந்தவங்களுக்கு அந்த புத்தியே இருக்காது. ஜீவனை இழக்க வந்தவங்களுக்கு தான் அந்த புத்தி வரும். நீங்கள் பிழைக்க வந்தவங்களெல்லாம் பாஸ்ட் மீட்டிங்னு கூட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் பிரசவம் பண்ணீங்கன்னா சாப்பாடு எப்படா போடுவாங்க என்ன கேட்டுட்டு, சாயா எப்போ கொடுப்பேன், என்ன கொடுப்பாங்க, பேக்கு தருவாங்களா? அந்த அங்கே போனால் பேக்கு தந்தாங்கல்ல, அங்கே போனால் ஒரு அரிசி சிப்பமே கொடுத்தாங்கயா, அங்கே போனால் ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்கயா. ஏன் இவன் புத்தி அதில் போகுது? ஈனப்ப. அதனால புத்தி எப்படி இருக்கு? அங்கே வந்தால் தேவ பிரச்சனை இருக்குமாயா? தேவ சமூகம் இருக்குமா? தேவ சத்தம் கேட்க முடியுமா? அவன் தான் ஆவிக்குரிய தலைவன், சிறந்த தலைவன். இவெல்லாம் பிழைக்க வந்தவங்க இதை எதிர்பார்ப்பான். அது இல்லைன்னா அவன் ஊழியமே செய்ய மாட்டேன். நீங்கள் நானும் பிழைக்க வந்தவர்கள் அல்ல, இயேசுனாருக்காக ஜீவனை கொடுக்க வந்தவர். நான் ஆண்டவர்கிட்ட பேசும்போது அப்படி தான் பேசுவேன். நீர் ஜீவனை கொடுத்தீர், நான் பிறக்கவே இல்லை, நான் பிறக்கவே இல்லை, என் மேலே அன்பு வச்சு ஜீவனை கொடுத்தீரு. இப்படி ஒருத்தன் இத்தனாவது வருஷம் பிறப்பேன், வளருவேன், இத்தனாவது வயசு நம்மளை சந்திப்பான். அப்படி சந்தித்த போது நீர் எனக்காக உயிர் கொடுத்தீரு, என்ன ரட்சித்தீரே, உமக்காக நானும் உயிரை கொடுப்பேன், உமக்காக. அவன் இல்லையா சிறந்த தலைவனாக வர முடியும், ஆவிக்குரிய தலைவனாக வர முடியும். ஆசைப்பட்டா போதுமா தலைவராகணும்னு? கிறுக்கோழி பயிர். முதல்ல உயிரை தியாகம் பண்ணணும். ஏசுனாரு உங்க மேல என் மேல அன்பு வச்சு முதல்ல உயிரை தியாகம் பண்ணிட்டேன். அந்த வெளிச்சம் கிடைச்சிச்சு பவுலுக்கு. ஏசுவா பிறந்தது பெருசு இல்லை, வளர்ந்தது பெருசு இல்லை, வாழ்ந்தது பெருசு இல்லை, ஊழியம் செஞ்சது பெருசு இல்லை. 1 கொரிந்தியர் 15 3-4 வாசிங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அப்போ 3 இடம் சொல்ற பாருங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். முதல்ல சிலுவை தரிசனம் வேணும்யா. இந்த ஊழியக்காரங்களுக்கு ஒரு தரிசனம் கிடையாது, சாப்பாடு தான் தரிசனம். சாப்பாட்டு மேலேயே பேசுவான். அவன் வார்த்தையை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நீங்கள் என்ன சாப்பாடு கேட்குறன்னா நீ புரிஞ்சுக்க. அவன் திண்ணி பண்ணுறான், தெரியாமல் வயல் தூக்கிட்டு உள்ளே வந்திருக்கான். என்ன கொடுப்பாங்க? அரிசி கிடைக்குமா, துணி கிடைக்குமா, 2 வீலர் தருவாங்களா, சைக்கிள் தருவானா, ஸ்கூட்டி தருவானா, டிவிஎஸ் 50 தருவானா? இப்படியே தெரியுவான் பார்த்துக்க. அது மேலே ஒருத்தன் சிந்தை வச்சு கேட்குறான்னு சொன்னால் அவன் ஏசுனாருக்காக சாக வந்தவன் இல்லை, அவன் சம்பாதிக்க வந்தவன். ஏசு பேரை சொல்லி சம்பாதிக்க வந்தவன், திங்க வந்தவன் அர்த்தம். அவனை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடணும்.
ஓஹோ இவன் இப்படிப்பட்டவன், இவனோட சேர்ந்தா நம்மளும் நான் தான் போயிடுவோம், கொஞ்சம் ஒதுங்கியே இருப்போம்னு ஒதுங்கி இருக்கு. உழைக்க கூடாதப்பா, சாகன் இலக்கன். ராஜ்யத்து நிமித்தம் இதையெல்லாம் இழந்தீர்களோ, எஸ்ரார் சொல்லுவார் சீதர்கிட்ட, நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டோமாப்பா, எங்களுக்கு என்னத்தை தெரியும். அவன் இந்த கேள்வி கேட்டதே எனக்கு பிடிக்கல. மீன் பிடிக்கிற பயிலுக்கு அப்படித்தான் கேட்பேன். யூதாஜி கேட்டானா, யூதாஜி கேட்க மாட்டான், அவனுக்கு வேற வழியில் வருமானம் வருது. அவன் கேட்க மாட்டான், அவனை ஊழியத்தில் இருப்பாங்க, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்தார் பற்றியில. அது மாதிரி உங்கள் ஊழியத்தில் இப்படிப்பட்ட பஞ்சாயத்துகள் வரும்போது சகிக்கணும். என்ன செய்யணும்? சகிச்சுக்கிட்டு அமைதியாக போயிருங்க, சண்டை போட்டுறாதீங்க. எங்களுக்கு என்னத்தை தருவே? அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? எத்தனா மத்தனா? மத்தேயு 10 மார்க் 10? மத்தேயு 19:27. மத்தேயு 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம். போதுமா? அவன் மறுஜன்ம காலம்னு எழுதுறான். மார்க் 10 அல்லது மத்தேயு 10? 10:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இன்மையிலே துன்பங்களோடு கூட 100 தனியாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, எல்லாவற்றையும் விட்டு வந்தோம். அப்போ இதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க. விட்டுட்டு வந்ததுனால தான் கேட்டேன். வேதன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமாப்பா. என்னத்தை விட்டு வந்தாங்க? வேலையை விட்டுட்டு வந்தான். ரெண்டாவது குடும்ப உறவுகளை விட்டுட்டு வந்தான். பெருசாக ஒன்றும் விடலை. இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் வல்லம் தான் கையில் வச்சுருந்தாங்க. என்ன பெரிய போட்டா வச்சுருந்தாங்க. அப்போ ஏது போட்டு வல்லத்தை விட்டுட்டு வந்ததையே பெருசாக பேசிக்கிட்டீங்க. கரவலை போயிடு. இவங்கெல்லாம் ஆழ்கடல் புளிஞ்சிருவங்க கிடையாது. ஏன்னு கேட்டால் கலிலியாவில் வந்து கடல் எழுதி கொடுத்தீங்களா? கடல் இல்லை, அது ஏரி, பரந்த ஏரி, பெரிய நதி. லெபனான் மலையிலிருந்து ஃபால்ஸ் அங்கேருந்து கொட்டும், லீபனோனில் இருந்து கொட்டும். இஸ்ரேலினுடைய வடபுறத்தில் இருக்குது லெபனான் மலை, அதில் இருந்து கொட்டும். அந்த மலை தொடரில் இருந்து பல பிரிவுகளாக அந்த தண்ணீர் கொட்டி ஒரு பல பல நதிகள் மாதிரி வந்து சேர்ந்து ஒரு நதியாக ஓடியாது. ஓடியாந்து கலிலியா கடலில் விழுகும். இங்கே விழுங்க, கலிலியா கடலில் விழுகும். கலிலியா கடலில் விழுகும்போது, கலிலியா கடல்னு சொல்கிறாங்க, அது இப்படி வேதத்தில் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கான். இது டிரான்ஸ்லேட் பண்ணவனுடைய தப்பு. அது ஏரி, அது கடல் அல்ல. அங்க விழுந்து அதுல இருந்து ஓடிட்டே இருக்கான். ஓடி 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 யோர்தான்ல விழுது. இங்க விழுங்க, யோர்தான்ல விழுது. யோர்தான்ல விழுந்து அப்படியே ஓடி 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 செவக்கடல்ல போய் விழுது. செவக்கடலுக்கு பிறகு அப்புறம் எங்கேயும் போகாது. அப்ப எங்கிருந்து உருவாகி எங்க வந்து விழுது பத்தியா? அப்ப இது வந்து உப்பு தண்ணி அல்ல, இது கடல் அல்ல, இது வந்து ஏரி, நல்ல தண்ணி. கலிலியா கடல் என்று நீங்க வாசிக்கிறீங்கல்ல, அது அவ்வளவு நல்ல தண்ணி.
இது தெரியுமா உங்களுக்கு? நீங்க உங்க கடல் நினைச்சிட்டு கூட இது ஏரி, இது நல்ல தண்ணி, உப்பு தண்ணியே கிடையாது. இந்த தண்ணி தான் யோர்தானா மாறுறது. இந்த தண்ணி போறதுக்கு இடம் இல்லாம ஸ்டாப் ஆகி போ. உப்பு கடை, அது கடல் இல்லை, சவக்கடை. அதையும் கடல் தான் சொல்றேன். யோர்தானை நதி என்று சொன்னால் கலிலேயாவும் நதி தான். எல்லாரும் அப்படி எழுதிடுறாங்க, புரிஞ்சுக்கிறவனா அப்படியே புரிஞ்சுக்கிறேன், வேற என்ன செய்ய. சில வேதத்தை ஆவியானவர் நம்ம கூட இருந்து சொல்லி தரணும். யார் சொல்லி தரணும்? பரிசுத்தாவியான சொல்லி. அந்த பிரசங்கர் பண்ணாரு, இந்த பிரசங்கர் பண்ணாரு, அவர் அப்படி சொன்னாரு, இவர் அப்படி சொன்னாரு, கேசட்ல அப்படி இருந்துச்சு, புத்தகங்கள் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சீங்கன்னா நீங்களும் கெட்டு போவிய, உங்கள்ட்ட பிரசங்க கேட்கிற ஜனமும் கெட்டு போய். உங்களுக்கு கூட இருக்கிற பரிசுத்தாவியான உங்களை நடத்தும். ஆவியான நடத்திப்பு தினமும் கிடைக்கணும் உங்களுக்கு. பரிசுத்தாவியானவருடைய நடத்துதலுக்குள்ளே வர்ற ஊழியக்காரன் தான் சிறந்த தலைவனாக மாற முடியும், ஆவிக்குரிய தலைவனாக மாற முடியும். அவருக்கு விரோதமான, அவருக்கு பிடிக்காத காரியங்களை நமக்கு பிடிக்கும். நாம் அதை செஞ்சோம்னா அவர் விலகி போயிடுவார். அந்நியவாதம் மட்டும் இருக்கு. அவருக்கு எதெல்லாம் பிடிக்காது அது நமக்கு பிடிக்கும். அப்புறம் எப்படி ஆவியானவர் இருப்பாரு? சொல்லி சொல்லி பார்ப்பாரு, உனக்கு தொடர்ந்து பார்ப்பாரு, மனம் திரும்பவே மாட்டோம் அப்படின்னு கெட்டியா இருக்கணும்னு வைக்க. அவர் விலகி அடிவாதம் மட்டும் இருக்கு, கைதட்டு இருக்கு, பாட்டு இருக்கும், ஜபக்கூட்டம் இருக்கும், பிரசங்கம் இருக்கு. ஆனால் பரலோகம் மட்டும் நமக்கு கிடைக்காது. கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனிதருக்கு நாங்கள் புத்தி சொல்கிறோம். தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் தம்முடைய குமாரன் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொண்டது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகி கொள்ளுங்கள். ஆண்டுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் ஒப்புரவாகுங்கள் என்று நாங்கள் கிறிஸ்துவின் சாணாதிபதிகளாக இருந்து புத்தி சொல்லுவோம். மனம் திரும்பிட்டா நல்லது. அப்புறம் மனம் திரும்பிக்கிறோம்னு சொல்லி தள்ளி போட்டேன்னு வச்சுக்க, திடீர்னு செத்து போவ, பருவமும் கிடைக்க. இன்றே அனுக்கிரகத்தின், இதுவே ரட்சணியத்தின். எப்போ தேவனுடைய சத்தம் உனக்கு வந்துருச்சோ உடனே மனம் திரும்பி சரண்டர் ஆயிரன் பரலோகத்துக்காக. அப்புறம் பார்த்துக்குருவான்னு சொல்லிட்டு தள்ளி போட்டேன்னு வச்சுக்க, உனக்கு சாபமாக தான் முடியும். மனம் திரும்புதல் சடன்லி திடீர்னு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி தேவசத்தை வந்துருச்சா டக்குன்னு மறந்து. இதுவே அனுக்கிரகத்தின் காலம், இதுவே ரட்சணை நாள். நம்ம தள்ளி போடக்கூடாதியா, மனம் திரும்பிடணும். அப்போ பவுலுக்கு கிடைச்ச வெளிப்பாடு என்ன? இயேசுநாதருடைய மரணம். அவர் பிறந்ததை பெருசா பேசலை, வளர்ந்ததை பெருசா பேசலை. பவுலு அவர் வாழ்ந்ததை, அவர் ஊழியம் செஞ்சதெல்லாம் பெருசா பேசலை. அவருக்கு வெளிப்பாடு என்ன தெரியுமா? இயேசுநாதரை பற்றிய வெளிப்பாடு, அவர் வேத வாக்கியங்கள் படி மரித்தார். சிலுவையிலே சிலுவையின் தரிசனம் வேணுமையா ஊழியக்காரங்களுக்கு? அப்பத்தாயா அவரு எனக்கு உயிரை கொடுத்தாரு, எனக்கா மரித்தாரு, நான் அவருக்காக மரிக்கணும். அது வேற இது வேணும் கட்டிட்டு இருக்க மாட்டேன். அவர் நடத்துவார், அவருடைய ஆவியானவரை கொண்டு நடத்துகிற பாதையில் நடந்தா போதும். பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக வேத வாக்கியங்களின்படி மரித்தார். அடுத்து என்னது? அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இதுதான் வேணும். பைபிளை தூக்கிட்டு நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறேன்னு சொன்னவனுக்கு இது இருக்கணுமையா? முதல்ல அவர் மரிச்சாரியா எனக்காக, நான் அவருக்காக மரிப்பேன். அந்த தரிசனம் இல்லாதவனுக்கு இந்த இதெல்லாம் கேள்வி கேட்குது. அது எப்படி, இது எப்படி, ஏன் இப்படி இருக்கக்கூடாது? கிறுக்கு போயிலுங்க. ஒருத்தனை ரசிக்கப்படாம வந்துட்டான், பேர் கிறிஸ்தவன், யூதனாய் பிறந்தவன் பவுலு.
கர்த்தர் மின்னல் வெளிச்சத்தில் சந்திக்கிறார். ஆண்டவர் சந்திக்கும் போது நல்ல பார்வை உள்ளவனா இருந்தான். சந்திச்ச பிறகு குருடனா போயிட்டேன். உலக காரியங்களுக்கு நீ நானும் குருடனா மாறணும். பெரிய அறிவாளியா திறமசாலியா புத்திசாலியா இருந்தீங்கன்னா நீ ஒரு நாளும் வளர முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையில். இலக்கணம் லாபமா இருந்தவைகளோ பிலிப்பியர் 3:8 7-8 வாசி. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளே கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். விட்டுறணும்பா, எல்லாவற்றையும் விட்டோமே. நீ என்னென்னத்தை விட்ட? ஏசுனாருக்காக எதை இழந்த? சாட்சி இருக்கா உனக்கு? அப்போ பிழைக்கிறதுக்காக வந்தவனுக்கு சாட்சியெல்லாம் இருக்காது. எல்லாவற்றையும் நம்ம பெரிய கோடீஸ்வரன், 4 லாங்குவேஜ் படித்தவன், நியாயப்பிரமாணத்தை பிறந்ததுலேருந்து கை கொள்றவன், மோசையின் சட்டத்தை கை கொள்றவன், ஜனகரிப்பு சங்கத்தினுடைய நம்பிக்கை பெற்றவன், ஜனகரிப்பு சங்கத்தினுடைய அங்கத்தில் நல்ல சில முட்டாள்கள் சொல்லுவான் அங்கமாக இருந்தேன் அதனால் அவன் கல்யாணம் முடிச்சுட்டான் அப்படின்னு. இவங்க என்னமோ இவங்க தான் போய் கல்யாணம் முடிச்சு வச்சிருந்தது. அவன் கல்யாணம் முடிக்கலைன்றதுக்கு அவன் ஆதாரம் கொடுத்துருக்கான். இந்த திருட்டு பயிலுக்கு எல்லாரும் போதிக்கிறது சபையில். அவன் கல்யாணம் முடித்தவன், அவன் திருட்டு பயிலு. அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் வெளிப்பாடு, களவாணி பயிலு. அவன் கல்யாணம் முடிக்காதவன்னு அவனே சாட்சி சொல்கிறான். கல்யாணம் முடித்தவங்களே எல்லாவற்றையும் விட்டு உங்களை பின்பற்றணும்னு சொல்கிறான். கல்யாணம் முடித்தவங்க இந்த கிறுக்கு பயிலு என்னெல்லாம் பேசுறாங்க வித்தியா? டே நீங்கள் சொல்லுங்களேன், அவன் கல்யாணம் முடித்தவனா கல்யாணம் முடிக்காதவனா? எல்லாரும் தெளிவாக இருக்கணும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனா இருக்கு. அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லாது. உன்கிட்ட இருக்க பரிசுத்தர் என்ன சொன்னார்? உன் கையில் இருக்கிற பைபிள் என்ன சொல்லுது? அதைத்தான் நீ வெளியே பேசணும். ஆளுக்கு ஒரு கருத்தை பேசிக்கிட்டு கூட எனக்கு ஆண்டவர் இப்படித்தான் கொடுத்தார் அப்படிலாம் பேசக்கூடாது. பேசுனா இந்த ஐக்கியத்துக்குள்ள இருக்க நீ லாயக்கு இல்லை. வெளியே போயிரு, ஓடி போயிரு. ஒன்று குறைந்தர் 9:5 வாசி. மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அப்படி எப்படி சொல்லுவான்? ஒரு சபைக்கு மத்திய நடுவில் சபையாருடைய பார்வையில் எப்படி சொல்லுவேன்? ஏன் அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி கூட்டிகிட்டு தெரிய அறியாதர் இல்லையா? நாங்கள் அப்போஸ்தலர் இல்லையா? இவங்கெல்லாம் பரிசுத்தாய் பெற்ற பிறகு போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஏசுனார் இருக்கிற வரைக்கும் இவங்க நினச்சில திரும்பி பார்க்கல. ஏசுனார் பரலோகம் போயிட்டாரு, பரிசுத்தாய் அனுப்பிட்டாரு. பரிசுத்தாய் பெற்றவொன்னு போய் கூப்பிட்டு வந்துட்டாங்க. எதுக்குள்ள கூப்பிட்டு வந்து வேணும்டா பொண்டாட்டி? இதை பவுல் என்ன சொல்றேன்? இவங்கள மாதிரி எங்களுக்கு தெரியாது அதிகாரம் இல்லையா? என்ன பவுலுக்கும் பர்னபாவுமாகிய எங்க 2 பேருக்கும் தானா? எங்களுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு தெரிய முடியும். இவங்க சொல்றாங்க அவரு ஜனகரிப்பு சங்கத்தில் அங்கத்தினராக இருந்தாரு. ஜனகரிப்பு சங்கத்தில் அங்கமாக இருக்கணும்னா கல்யாணம் முடிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு தெரியாது. இதில் இவங்க சொல்லி கொடுக்குறதே தெரியாதவனுக்கு தான். இவங்க தான் ஆமே நல்லலையா சொல்லுவான். ஏன்னா இவங்களெல்லாம் எதிர்த்து தப்ப நம்ம ஊழி செய்ய வேண்டியிருக்கு. இந்த மாதிரி போதிக்கிறாங்க பத்தியில. நான் கல்யாணம் முடிச்சேன் எப்பா, நான் இலங்கையில் பிறந்தப்பா வளர்ந்தேன். அங்கே சிபிஎம் சபைன்னு ஒரு சபை இருந்துச்சு, ஆவிக்குரிய சபை. அதனால நான் போனப்பா, அங்கே தான் நான் விசுவாசியாக இருந்தேன். ஆனால் அவங்க போதனையில் கேட்க கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதோட நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன். பார்த்துக்க, இங்கே வந்து நான் கல்யாணம் முடித்தேன். ஆண்டவர் என்ன அழைச்சாரு, ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணாரு. நான் குடும்பமாக ஊழியச்சிறேன். இன்னைக்கு பேரில் இந்தியா முழுவதும் ஊழியன் தந்தாருப்பா. எனக்கு கல்யாணம் முடிக்காம இருக்க முடியாது, அதனால கல்யாணம் முடிச்சேன்னு சொல்லு. அதுக்காக பவுலுக்கு யார் ஒன்று யார் கல்யாணம் முடிக்க சொன்னது? திருட்டு பயிர், களவாணி பயிர்.
அதாவது இவங்க இப்படி பேசுறதுனால நாம் எதிர்த்து பேச வேண்டியது, இது நமக்கு தேவையா? ஏன்னா நம்ம சகோதரமாரி கெட்டு நாசமாக போயிடுவான். அதை கேட்டுட்டு சும்மாட்டக்காரனா போயிடுவான். இவங்களை பாதுகாக்கணும்னா இந்த போதனையை நான் எதிர்க்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு பெரிய போராட்டத்தை போராடித்தான் நான் என் ஓட்டத்தை முடிக்க வேண்டியது. அது இந்த துருவபதேச கும்பல்கள், ஆவிக்குரிய சபையில இவங்க வேற உட்காந்துக்குருவாங்க. ஆவியை பெற்றவங்கள பித்தப்பட்டவங்களா தான் இருக்கேன். அதில் தீர்க்கதரிசனம் சொல்கிற தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவன் மூடனாக இருக்கான், முட்டாப்பையில இருக்கான். பைபிளையாவது ஒழுங்காக படிக்கிறாங்களா? என்னமோ பொழப்பு நடக்குது, ஆளை உடியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். ஆனால் வருகைக்கு கூட்டிகிட்டு போகணும்னா நம்மையும் நம்ம ஜனத்தையும் கூப்பிட்டு போகணும்னா போராடித்தான் அவன் சொல்லுவான், ஏன் இப்படி இருக்கக்கூடாதா, அப்படி இருக்கக்கூடாதா? இப்போ ஜனகரிப்பு சங்கத்தில் அவர் அங்கமாக இருந்திருக்காருல, அப்படி அங்கமெல்லாம் கிடையாது. ஜனகரிப்பு சங்கத்தினுடைய நன்மதிப்பை பெற்றவர், அதிகார பத்திரங்களை அவங்கள்ட்ட எழுதி வாங்கிட்டு வந்து இந்த கிறிஸ்தவங்களை பூரா நொறுக்கியிருக்கேன். இந்த வட இந்தியாவில் நொறுக்கிற மாதிரி வச்சிருந்தங்கள் நார்த் இந்தியாவில் நொறுக்குவாங்க. சீப்பில் படுத்துக்கிறதா சீப்போடு வச்சு கொளுத்திடுவேன். பவுல் வந்து அங்கத்தின நல்ல அங்கீகாரம் பெற்றவர். உச்ச நீதிமன்றம் போல ஜனகரிப்பு சங்கம், அந்த சங்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அங்கீகரிப்பு. அதில் ஒரு ஆள் இவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கிற காரணம் என்னன்னா, கமாலியர் உள்ளே இருக்கான். ஜனகரிப்பு சங்கத்தில் கமாலியர் உள்ளே இருக்கான். யாருன்னு கேட்டால் இவனுக்கு வாத்தியார். யாருக்கு வாத்தியார் சொல்லுங்க? பவுலுக்கு. தூங்கி தூங்கி கேட்கக்கூடாது, கவனமாய் செவி கொடுத்தார், உள்வாங்க. அப்போ அவன் இருக்கிறதுனால இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான். உள்ளே இருக்கிறதுனால சப்போர்ட் பண்ணுறான். கமாலியல் யார்கிட்ட படித்தான்? கமாலியல் யார்கிட்ட படித்தான்? அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் யார்கிட்ட படித்தான்? அதனால் நான் ஜெர்மனி சொல்கிறேன்னு சொல்றீங்களா? பிளேட்டோ. பிளேட்டோ யார்கிட்ட படித்தான்? சாக்ரட்டிஸ். இவங்கெல்லாம் கிரேக்க தந்தைகள், தத்துவ சாஸ்திரிகள். இப்படி படித்து 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 வந்ததுனால கமாலியல்கிட்ட இவனும் படித்தான். அதனால் இவன் பெரிய த பிளாஸ் ஆஃப் மீன். இதெல்லாம் மீன் பிடிக்கிற கேஸு. படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். யாரு யாரு? அப்போஸ்தலர்களுடைய 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். போதும். பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கவும் இல்லை, ஒரு ஜெனரல் நாலேஜ், நாட்டில் என்ன நடக்குது, ஒரு பொது அறிவும் இல்லை. இவங்களுக்கு என்ன மீன் பிடிக்க தெரியும், அது விற்று காசாக தெரியும், குடும்பம் நடத்த தெரியும். இந்த அறிவு தான் அவங்களுக்கு இருக்கு. பவுல் அப்படி இல்லை. பவுல் பிளாசப்மி படித்தவன். பரம்பரையான தலைவர்கள் சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், கமாலியன், இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஏத்தினர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தந்தைகளாக இருந்தவர்கள், சாஸ்திரிகளாக இருந்தவர்கள். அவன்கிட்ட படித்தவனாகும் பவுல். எனக்கு லாபமாக இருந்தவைகளோ அவைகளை நஷ்டம் என்று விட்டேன். அவனுக்கு எதெல்லாம் பேரும் புகழையும் கொண்டு வந்துச்சு தெரியுமா? அந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். உண்டு. நம்பர் 1. அவன் எதையெல்லாம் இழந்திருக்கான் பாரு. 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பட்ட யூதன்கிற அடையாளம் தான். இஸ்ரவேல் வம்சத்தான். அடுத்து இஸ்ரவேல் வம்சத்தில் பிறந்தவன் பென்யமின் கோத்திரத்தான். அடுத்து ராஜ கோத்திரத்தில் பிறந்தவன் எபிரேயரில் பிறந்த எபிரேயன். அடுத்து அந்த ஹீப்ரு லாங்குவேஜ் பேசினா உலக பாசையிலேயே அதான் தேவ பாசையும் பாங்க. இந்த இவங்க சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட் தான் தேவ பாசை, தமிழ்லாம் நீச பாசைங்கிறேன். அது மாதிரி ஆவிக்குரிய மண்டலத்தில் பைபிளை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா கொளுத்தி கொளுத்தி பேசுவீங்க, முழங்கி முழங்கி பேசுவீங்க.
ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்துற விஷயத்தை வரைக்கும் உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு. எதையாவது ஒன்றை படிச்சு வச்சுக்கிட்டு நீங்க சொன்னீங்கன்னா மாட்டிக்கிட்டு. இப்ப இழந்தான் விட்டான். இப்ப எதெல்லாம் இழந்தான்? 8ஆம் நாளில் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். இதெல்லாம் அவனுக்கு பெரிய லாபம், பேரும் புகழையும் தரக்கூடியது. இழந்தான்ல, நீ எதை இழந்த? பேப்பர்ல ஏத்தினாரு, எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உண்மை பின்பற்றி வந்தோமே அப்படின்னு கேட்டேன். இப்போ 3.5 வருஷம் பேசாம தானே தெரிஞ்சாங்க. என்னத்தை தெரியும்? இவங்க எல்லாம் எதுக்கு தெரியுமா வந்தாங்க? இந்த 12 பேர் வந்தது தெரியுமா? இவர் என்ன சொல்லி கூப்பிட்டாரு? அவங்க புரிஞ்சுக்கிட்டு வரல, ஏதோ கூப்பிடுறாரு. ஓ, அவங்க மனதுக்குள்ள ஒண்ணு வச்சிருக்காங்க. மீனை பிடிக்கிற உங்களை மனுஷனை பிடிக்கிறவங்க ஆக்குவேன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அழைப்பை சரியா புரிஞ்சுக்கிட்டாங்களா? புரிஞ்சிருந்தா இவன் கேட்பானா? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தமே எங்களுக்கு என்னத்தை தருவீன்னு கேட்பானா? என்னத்தை விட்டுட்டாங்க. சாச விரட்டினதை எங்களுக்கு பெருசு இல்லை. வியாதிஸ்தர்களுக்கு என்ன போட்டு சோமண்டாங்க, உடனே சோமாகுது. பல கிராமங்கள், பல பட்டணங்கள், குருடை செவிடை பூமியை சப்பாடி அத்தனை வயலுக்கு கீழே மிராக்கள் நடக்குது. இதெல்லாம் பெருசு இல்லை. எல்லாத்தையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சம்பாதிக்க புத்தி தானே எங்களுக்கு இருக்கு பயிர்களுக்கு. நான் அவர்களை திட்டுகிறேன், உங்களை அல்ல. உங்களுக்கு ஏன் கோபம் வருகிறது? வரக்கூடாதுல்ல. அவர் யாரையோ திட்டாருன்னு சொல்லி போயிட்டே இருக்கலே. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். இவர் பரிசுத்தாய் பண்ணணும்டா, போய் காத்துருங்கடான்னு சொல்லிட்டு அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கடான்னு. இவங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா? அது எத்தனை வசன? அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுத்து இருக்கிறார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிந்தது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்தாய் உங்களுக்கு வரும்போது இருக்கட்டுப்பா. அப்ப நீங்க அந்த ஆளுகளை நிதானிக்கணும். கூப்பிட்டோன்னா போட்டையும் மீன் பிடிக்கிற வலையெல்லாம் போட்டுட்டு வந்துட்டாங்க. சாதி சமுதாயம் சொந்தம் பந்தம் சொந்த ரத்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்கள தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு எடுத்தார். அப்போ என்ன சொல்லி கூப்பிட்றாரு? மீனை பிடிச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு மனுஷனை பிடிக்கிறவங்கள ஆக்குவேன்னு. அதுக்கு அடையாளம் செய்கிறதுக்கு, அற்புதம் செய்கிறதுக்குள்ள அதிகாரத்தை கொடுத்தாரு, வல்லமையை கொடுத்தாரு. அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அவங்க திருப்தியாச்சா? ஏன்னா அவங்களுக்கு மைண்டு மணி மைண்டு. என்ன மைண்டு? மணியான மைண்டியா? எங்களுக்கு தேவை பைசா, மணி மைண்டு. இப்போ அதுதான் கிடைக்கல. ஊழியத்தில் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு, ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்கு. தெருவுலாம் போய் பிரசவம் பண்ணுறாங்க. மனம் திரும்புகள் பல்லவராஜ்யம் சமயத்திற்கெல்லாம் சொல்கிறாங்க. ஜெபம் பண்ணால் வியாதி போகுது, ஜெபம் பண்ணால் ஜாதி ஓடுது, எல்லாம் நடக்குது. இதுலாம் எங்களுக்கு விருப்பம், பெரிய சந்தோஷமே கிடையாது. நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம்ல. என்னத்தை தருவேன், என்னத்தை தருவேன், என்ன தந்துட்டீர், என்ன தந்துட்டு கேட்பாங்க. நீங்க அப்படிப்பட்ட ஆளுங்க. எல்லாருமா ஆவிக்குரிய தலைவனா மாறிடுவான், எல்லாருமா சிறந்த தலைவர்களா மாறிடுவாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, என் நிமித்தமாக, என் சுவிசேஷத்தின் நிமித்தமாக எதையானு இழந்திருந்தீங்கன்னா, நீங்க விட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே உங்களுக்கு துன்பத்தோடு கூட உடனே எழுதிருக்கு. மார்க் 10, 27, 28, 30. இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூலத்தன்மையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, மார்க் இப்படி எழுது. அப்போ எல்லாம் கொடுப்பாரா?
துன்பத்தையும் வேதனையும் கொடுப்பாரு. தேவையா? வேதனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் தானே நம்மகிட்ட யோகிட்ட வந்திருக்கேன். அதனால நான் இதெல்லாம் கேட்குறதே கிடையாது. அவர்கிட்ட கேட்டால் அப்படி சொல்லுவார், வீடு தந்தேன்னு சொன்னால் உனக்கு வேதனை வரும், நிலத்தை கொடுத்தேன்னா உனக்கு வேதனை வரும். நிலம் தருவேன், வீடு தருவேன், சகோதர சகோதரிகள் எல்லாம் தருவேப்பா, எல்லாம் தருவேன். ஆனால் உனக்கு என்ன வரும்? வேணுமா? நான் சொல்லிட்டேன், நீர் தரவும் வேண்டாம், எனக்கு இது தேவையே இல்லை, அதோடு கூட துன்பத்தையும் தருவேன்னு எதுக்கு சொல்லுகிறீர்? இன்பமாக இருக்கணும் தானே உங்கள்கிட்ட வந்தோம், துன்பத்தோடு தருவாரா? அதனால எனக்கு வேண்டவே வேண்டாம். இருக்கிற துன்பம் மாறாதான்னு நாங்கள் கிடந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வேற நீர் இதை தந்து அதோடு கூட துன்பத்தையும் தந்து இது எதுக்கு? வேணுமா? வேண்டவே வேண்டாப்பா. ஆனால் விட்டவங்க எதிர்பார்க்குறாங்க, இழந்தவன் எதிர்பார்க்குறேன். இவர் மனுஷனை பிடிக்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கலான்னு சொன்னார். ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும், அது நடக்குதா? அதை விட அவங்களுக்கு பதவி வேணும். இக்காலத்தில் ராஜ்யத்தை எங்களுக்கு தருவி. ராஜ்யம்னா ஆளுகை, அதிகாரம், பதவி. பதவியவும் அதிகாரத்தையும் தேடிக்கிட்டு இருந்தா சாசு கிரீசிங்க. மறுதளிப்பு வரும். ஏசுநாதரையே சபிக்கிறான், ஏசுநாதர் தெரியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்றேன். இப்படிப்பட்டவங்க ஊழியத்துக்கு வந்தா எப்படி இருக்கும்? ஆனால் நம்பி வந்துட்டாங்களே, கொஞ்ச காலமாக நம்மளோட இருந்தாங்களே அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்றாரு? சகிச்சு எப்படியாவது ஒரு இடத்துல அவங்களை கூட நிப்பாட்டணும்னு பிரேதப்படுறாரு. ஆனாலும் இவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்து மலையில் நிற்கிறாரு. மேகம் வந்து அவர் இறங்கி வந்து அவரை தூக்கிட்டு போகுது. அப்பா அவர் சொல்கிறாரு, எப்பா நீங்கள் போய் என்னச்சிங்க பரிசுத்தாய் பெறதுக்காக காத்துருங்க. உடனே இவங்க எப்போ தருவீர், என்ன தருவீர்னு உயிரோடு இருக்கும்போது கேட்டாங்க. இப்போ உயிர் திறந்த பிறகு எப்போ தருவீர்? இப்போ வந்து அவங்களுக்கு இப்போ உலகத்தில் உள்ளதை அவங்க கேட்கல. இப்போ இவங்க கேட்டது எல்லாம் என்னது? பதவி, அதிகாரம். ராஜ்யம் சொன்னா என்னது? பதவி, அதிகாரம். ஆளணும், மக்களை அறிமுகப்படுத்தணும், மக்களுக்கு மேல ராஜாவா இருக்க. ஆளுகையை, அதிகாரத்தை தேடினார்கள். இக்காலத்தில் ராஜ்யத்தை தருவி. ஏசுனாரு குற்றவாளிக்கு உள்ள சொன்னது உனக்கு தெரியாது. பிளாத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? யோவான் சுவிசேஷம் 18 எத்தனாவது வசனம்? வாசி. இயேசு பிரதித்திரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதருக்கு ஒப்புக்கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்கள். போதும். இந்த உலகம் வந்து இயேசுனாருக்கு இப்ப சொந்தமாகாது. முதல்ல அந்த அறிவு வேணும் ஊழியக்காரங்களுக்கு. இந்தியா இயேசுக்கு சொந்தமாகணும், உலகம் இயேசுக்கு சொந்தமாகணும், உண்மைதான். அதுக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருக்காரு. அறிவு கட்டத்தனமா ஜெபிக்க கூடாது, முட்டாத்தனமா பிரசங்கம் பண்ணக்கூடாது. என்னுடைய ராஜ்யம் உலகத்திற்குரியது அல்ல. அப்புறம் பாராளுமன்றத்தை பிடிப்பாரு, ஏசுனா பிடிப்பாருன்னா எப்படி? சட்டமன்றத்தை பிடிப்பாரு அப்படின்னா முட்டா போயிடு. வேத வசனத்தை புரியாத முட்டாள்கள், இறைவனுடைய மனதில் இருக்கிற சித்தத்தை அறியாத முட்டாள்கள். இவனதான் அப்படி சொல்றது. இப்ப முடியாதுப்பா. இயேசுநாதருடைய ராஜ்யம் எப்ப வரும் தெரியுமா? 11-15 வெளிப்படுத்தின விசேஷம். ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. பாத்தீங்களா? எப்ப மாறு? இயேசு ராஜ்யத்தை பிடிக்க போறது எப்ப? பகுத்தறிவு இல்லாத மெய்ப்பர்.
அந்தி கிறிஸ்து ஆளுகை முடிந்த பிறகுதான் அவருக்கு ராஜ்யமே கிடைக்கும். சொல்லுங்க. அந்த இன்னும் அந்தி கிறிஸ்து ஆட்சி வரவே இல்லை. அவன் வந்து 7 வருஷம் ஆண்ட பிறகுதான் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் கிறிஸ்துக்குரிய ராஜ்யங்களா மாறும். அதுக்கு முன்னாடி அது பத்தில வாக்கிங் ப்ரேயர் நானும் அந்த நேரத்தில் வாக்கிங் ப்ரேயர் போனால் விக்கிரகங்கள்லாம் கட்டோட என்ன செஞ்சிரு ஒழிஞ்சிரும், ஆராதனைலாம் அழிஞ்சிரும் அப்படிதான் நினச்சேன். வாக்கிங் ப்ரேயர் போனார். அப்புறம் சண்டை போட்டாங்க. அப்புறம் பஸ்ஸில் போய் சுற்றிட்டு வாங்கடான்னாரு. இப்போ எங்கேயுமே சுற்றுறது கிடையாது. என்னப்பா சொல்லிட்டு போட்டுப்பா, நீனும் நானும் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். அவங்க அதுக்குன்னே உள்ள ஆட்கள் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. பேசினா தான் அவங்களுக்கு கூட்டமே வரும். அதுக்கு பேர் தான் அவங்களுக்கு ரிவைவல், எழுப்புதல். அவங்க அப்படி சொல்லத்தாப்பா வேணும், சொன்னாத்தாப்பா கூட்டம் கூட. உனக்கு 10 பேர் இருந்தால் போதும், எனக்கு 10 பேர் இருந்தால் போதும், நம்ம போய்கிட்டு இருக்கோம். நமக்கு பஸ்ஸாக வரல, நான் கவலையாக இருக்கு. இந்த 10 பேர் ஒழுங்காக வந்துட்டா போதுமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் அவங்க ஸ்டேட்டஸ் அப்படி தான் இருக்குது. அதனால் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. அவங்க பேசி தான் ஆகணும். ஆனால் நீ நான் பேசக்கூடாது, சர்ச் பாஸ்டர்ஸ் பேசணும். இயேசுநாதர் சொன்ன இந்த வார்த்தையை தெளிவாக எடுத்து சொல்லுங்க அண்ணன்மார்கள்ட்ட. நாம் எல்லாம் தம்பிமார், அவங்கெல்லாம் யாரு? அண்ணன்மார். அண்ணன், இந்த அண்ணன்மார்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லணும், என்னுடைய ராஜ்யம் உலகத்திற்குரியது அல்லன்னு குற்றவாளி கூண்டில் நிற்கும் போது அரெஸ்ட் ஆகி கைது பண்ணி நிறுத்திட்டு கவர்னர் கேட்ட கேள்வி, ஒரு பக்கம் கவர்னர், இன்னொரு பக்கம் வந்தான் ஜட்ஜி. கேட்ட கேள்விக்கு ஜீசஸ் சொன்ன பதில் என்னப்பா? அவருக்கு ஊழியம் செய்தானே நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ உலக ராஜ்யம் அவருக்குரியது அல்ல அப்படின்ட்டு தெளிவாக பேசுறேன். அவன் கேட்குறான், கொஞ்சம் எல்லாரும் ராஜா ராஜான்னு சொல்கிறாங்களே, நீ யூதர்களுக்கு ராஜாவா? நீயா சொல்றியா இல்லை மற்றவன் எப்படி சொல்ல வச்சானான்னு கேட்டேன். கேட்டார். இந்த ராஜ்யம் உலகத்துக்குரியதாக இருக்குமானால், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதானால் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேரும் போராட்டம் நடத்திருப்பான்ல. வெளியில் கடுமையான போராட்டம், என் ஊழியக்காரர் அத்தனை பேரும் போராடி இருப்பான். என் மேலே அன்புள்ளவன் அத்தனை பேர் வந்துடுவான் கூட்டத்துக்கு. அவ்வளோ பேரும் பலத்த போராட்ட பேரணி நடத்திடுவாங்க, போராடி இருப்பார்களே. என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல. இதை சொல்லிக் கொடுங்கப்பா. அவங்களுக்கு வசனம் தெரியாதுப்பா. அவங்களுக்கு ஜூசே சொல்லுவாங்க, ஏதனாரை பற்றி சொல்லுவாங்க, ஜூசேசம். அவங்களுக்கு சத்தியத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அப்போ எப்போ தேவனுடைய ராஜ்யம், அவங்க சொல்லுகிற அந்த உலக ராஜ்யம் எப்போ வாங்கன்னு சொல்லுங்க. அந்த வசனம் எங்கேருந்து வாசிங்க? இப்படி வசனத்தை எடுத்து காட்டுங்க. வெளிப்படுத்தல் 11:15 வாசிங்க. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. பார்த்தீங்களா? 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போதுதான் ஐயா இயேசுநாதருக்கு இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யங்கள் எல்லாம் சொல்லுங்க ஐயா. சொந்தமாக நீ வாக்கிங் பிரேயர் நடந்ததுனால விக்கிரகம் கட்டோட ஒழியாதுப்பா. சீக்கிரமாய் காலின் கீழ் மிதித்து போடுவேன்னு சொல்லியிருக்காரு. 2000 வருஷம் தான் சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு மட்டுமா சொன்னாரு? இதெல்லாம் நான் பேசுறதுக்கு காரணம் என்னமா, நீங்கள் தேறினவர்களுக்குள்ளேயும் ஞானத்தை பேசுகிறோம். குழந்தையா இருக்கிறவங்கள்ட்ட பேச முடியாது. கிறிஸ்தவங்க, குழந்தை கிறிஸ்தவன், மாம்ச கிறிஸ்தவன், இவங்கள்ட்டெல்லாம் பேசுகிறோம்னா அவன் எதிர்கேள்வி விட்டுருவான், புதிர் கேள்வி போட்டுவான். தேறினவர்களாக இருந்தால் உள் வாங்கிடுவாங்க. காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பொந்திய பிலாத்துக்கு முன்பாக இயேசுநாதர் சொல்லிட்டாரு. இதில் ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இயேசுநாதர் சொல்லிட்டாரு, இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் இப்போ அவருக்கு ராஜ்யமாக மாறாது. பாராளுமன்றம், சட்டமன்றம் மாறாது. தவறான புரிதல் உங்களுக்குள்ள இருக்கும்னா நீங்கள் சரியான புரிதலுக்கு வாருங்கள்.
அவங்க என்ன அறிவில் இருந்தாங்களோ, ஆண்டவர் மேலே வைராக்கியம் வந்தாங்களோ அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. கடவுளுக்கு எல்லாம் வந்துடணும். நான் சொன்னால வைராக்கியமாக பேர் சொன்னோம்ல, யார் மறுதளித்தாலும் ஏதனா சொன்னாலும் இல்லைடா நீ மறுதளிச்சுடா அப்படி, அதெல்லாம் மறுதளிக்க மாட்டேன். அப்போ அவருக்கே சொல்கிறானே, அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் இப்போ பார்த்து மாதிரி இருக்கேன், நமக்கே சொல்லிக்கிட்டு இருப்பேன். இல்லை மறுதளிப்படா. சேவல் எத்தனை தரம் கூறுறதுக்கு முன்னாடி சரியா சொல்லு, எத்தனை தடவை மறுதளிப்ப? இது நல்ல இதுலயாவது தெளிவா இருக்கல, நீங்களே சேவலா மாறிடுவீங்க. அப்ப சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே 3 தரம் என்னை மறுதளிப்பார். அவன் ஏத்துக்கிட்டானா? ஆண்டவர் சொல்ற வார்த்தையை ஏற்றுக்கிட்டானா? ஏத்துக்கிற மாட்டான். அவன் என்ன சொல்றானா அதுதான். அவங்க புத்தியில் ஒன்று செட் ஆகி போய் கிடக்கு, மைண்ட் செட்டப். வந்திருக்கிற 12 ஊழியக்காரன் நம்ம தாண்டா ஃபஸ்ட்டு, எல்லாரும் மறுதளிப்பேன் ஓடுவேன், நம்மெல்லாம் மறுதளிச்சிருவோமா? அவன் மேலேயே அவனுக்கு நம்பிக்கை. அவன் மேலே இது மாதிரி தன்னம்பிக்கை உள்ள சிலர், தன் புத்தியை நம்புகிறவன், தன் இதயத்தை நம்புகிறவன், தன் பலத்தை நம்புகிறவன், தன்னுடைய பணத்தை பொருளை நம்புகிறவன், அவனை மூடனில் முட்டாப்பையன். அப்படி செய்யக்கூடாது. ஆனால் செய்வாங்க, அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்க அப்படி செய்வாங்க. இது மாதிரி மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புகைப்படமாக்கி கொண்டு கத்தரை விட்டு, கத்துடைய வார்த்தையில விட்டு, கத்துடைய சத்தத்தை விட்டு விலகுகிற இருதயம் அந்த நேரத்தில் அவனுக்கு இருந்துச்சு. அதனால் விட்டுட்டு வரணும். இதெல்லாம் விட்டோமோ, விட்டதெல்லாம் பெரிய சொத்து நினச்சிட்டு இருக்கக்கூடாது. பவுல்கிட்ட இருந்த பொக்கிஷம் எல்லாத்தையும் இழந்தான். அவனுக்கு பேரும் புகழும் இருந்தது, எல்லாத்தையும் இழந்தான். லாபமாக இருந்த விளைவிலோ இல்லை நஷ்டப்பட்டு விட்டு கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அறிவுல மேன்மையான அறிவு இருக்கு, குறைந்த அறிவு இருக்கு. ஏசுநாரை பற்றி தான் எல்லாரும் பேசுவேன், மேன்மையான அறிவை பேச மாட்டான். குறைந்த அறிவு அவனுக்கு ஏசுநாரை பற்றி இருக்கு. இவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏசுநாரை சந்திச்சதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி பழகி 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 அனுபவ ரீதியாக ஒரு அறிவு அடைஞ்சான். பற்றியில அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவின் மேன்மையான அறிவு. இது எவ்வளவு காலம் அவரோட இணைஞ்சு வாழ்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஒரு அறிவு கிடைக்கும், அனுபவ அறிவு. இது வேத அறிவு இல்லை. சில ஆளுகள்லாம் வேத அறிவை போட்டு பேசிக்கிட்டு இருக்கான். வேதத்தில் இயேசுவை அறிவது வேறு. இயேசுவை சந்தித்தது முதல் அவரோடு உறவாடி உறவாடி அவரை பற்றி, அவருடைய சுவாபத்தை பற்றி, அவருடைய மனதை பற்றி, அவருடைய சித்தத்தை பற்றி, அவர் என்ன விரும்புகிறாரு, என்னத்தில் பிரியப்படுறாருன்னு பற்றி ஒவ்வொரு நாளும் அவரோட நெருங்கி பழகினா தப்பா கிடைக்கும். இதுக்கு பேர் அனுபவ அறிவு. என்ன அறிவு? சில ஆளுங்க வேதத்தில் மட்டும்தான் அறிவு உள்ளவனா இருக்கேன். ஏசுநாரை பற்றி அவருக்கும் அவங்களுக்கு தொடர்பே இல்லை. இணைஞ்சு வாழ்ந்தா தானே அவரை பற்றி என்னன்னு தெரியும். புருஷரும் முன்னாடியும் சேர்ந்து வாழ்ந்தா தாப்பா. புருஷன் எதை புரியப்படுவான், எதில் விரும்புவான், அவன் எந்த நேரத்தில் என்ன கலரில் ட்ரெஸ் போட விரும்புவான், எந்த ஆகாரத்தை எப்படி சமைச்சு கொடுத்தா அவன் சாப்பிடுவேன் அப்படின்னு பொண்டாட்டிக்காரி எசைஞ்சு வாழ்ந்தாத்தேன். ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இந்த திருப்பிக்கிட்டு இருக்காங்க, பூஜையை திருப்பிக்கிட்டு ஒருத்தர் எடுத்து பேசுறது இல்லை. அப்புறம் என்னத்தை தெரியும்? உலகத்தில் உள்ளவங்களுக்கு மத்தியில் இவங்க புருஷன் பொண்டாட்டியாக இருக்காங்கன்னு மட்டும் தெரியும். பிரிய மனதெல்லாம் செய்வாங்களா? சித்த செய்வாங்களா? இது மாதிரி ஏசுனாருக்கு ஊழியம்னு சொல்கிறாங்க. ஏசுனாருக்கு இவங்களுக்கு தொடர்பே இல்லை. பூஜையை திருப்பிட்டு இருக்கேன். ஒன்று இவன் திருப்பிக்கிட்டு இருப்பேன், இல்லாட்டா அவர் திருப்பிட்டு போவார். அவருடைய ஆவியானவரை அப்படி எடுத்துருவார், அபிஷேகத்தை பிடிக்கிடுவார். சபலை விட்டு பரிசுத்தாவியானவர் விலகினார் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஆவியானவர் உன்னோட என்னோட தங்கி இருக்கும்போது இணைஞ்சு வாழ்கிறோம் பத்தியா? அதான் கிறிஸ்துவோடு இணைஞ்சு வாழ்றது. தினமும் அவருடைய சத்தம் கேட்கணும். வெளியில் உள்ளவங்களுக்கு மத்தியில் இவங்கெல்லாம் ஏசுனாருடைய ஊழியக்காரங்க, இவரெல்லாம் பாஸ்டர், இவர் போதகர், இவர் ஃபாதர் அப்படிங்கிற பேர் வெளியில் உள்ளவன் சொல்லத்தான் செய்வேன். ஆனால் நீ ஏசுனாரோட இருக்கியா? அதில் வேணும் முக்கியம். அவருடைய சமூகம் மேலே இருக்கா? அவருடைய பிரசனம் மேலே இருக்கா?
ஒரு அபிஷேகம் மேலே இருக்கா? அந்நியவாதம் மட்டும் இருக்கு, கைதட்டு இருக்கு. இயேசுநாதரோடு இணைஞ்சு வாழும்போது கிடைக்குது பாரு. நீ சாகிற வரைக்கும், நான் சாகிற வரைக்கும் அவரோட இணைஞ்சு வாழும்போது ஒரு அறிவு கிடைக்கும் ஒவ்வொரு நாளும். அந்த அறிவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் விட்டேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணு. நான் வருத்தேன், நான் பிரதேசம் உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டே தெரியக்கூடாது. பவுல் சொல்றான், எல்லாத்தையும் நானும் விட்டப்பா இயேசுநாதரோட சேர்ந்து வாழ்றதுக்காக. அப்படி சேர்ந்து வாழும்போது ஒவ்வொரு நாளும் வாழணும்ப்பா. ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் வாழ்றது சிலாரு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவாங்க, அப்படியே கை தட்டுவாங்க, நல்லா ஓங்கி 2 பாட்டு பாடுவேன், இல்லை 3 பாட்டு பாடுவேன். ஏன் 7 பாட்டு பாடினா என்ன? எந்துக்கு 3 பாட்டு பாடுற? ஏன் 2 பாட்டு பாடினா என்ன? ஏன் 1 பாட்டு பாடிட்டு மற்ற நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டியதானே? எவனோ ஒருத்தன் அப்படி சொல்லி தந்துட்டான், இவங்க அப்படியே போயிட்டு இருக்காங்க. இது ஒரு பெண்டிகாஸ்ட் பாரம்பரியம். அந்த காலத்துலலாம் கிருபாசனத்தில் இதே கிடையாது, மைக் செட்டும் கிடையாது, மியூசிக்கும் கிடையாது. இப்போல்லாம் மியூசிக் இல்லாமல் பாட மாட்டாங்க. அப்போல்லாம் கை தட்டுவாங்க, ட்ரம்மு மட்டும் வாங்கிடுவாங்க. கிருபாசனத்தில் ட்ரம்மை தட்டுவாங்க. ட்ரம்மாக இருந்தாலும் வாசிங்கப்பா, டேமரினா இருந்தாலும் வாசிங்கப்பா அப்படின்னா வாசிக்க மாட்டாங்க. டப்பு 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 டப்புன்னு தட்டிட்டு. மியூசிக்காக இருந்தாலும் வாசிக்கணும், ஃப்ளூட்டாக இருந்தாலும் வாசிக்கணும், நாதசுரமாக இருந்தாலும் வாசிக்கணும், ட்ரிபிள் கேங்காக இருந்தாலும் சரி, டபுளாக இருந்தால் பேங்கோஸாக இருந்தாலும் சரி வாசிக்கணும்ப்பா. ஆல்ரவுண்டாக இருந்தாலும் வாசிக்கணும். வாசித்தாதான் மக்களுக்கு புரியும். நீங்கள் டப்பு டப்பு டப்புன்னு அடிக்காங்க. அதுக்கு ஒரு தனி சப்ஜெக்டே பவுல் சொல்கிறான் கொந்த சபைக்கு. ஏப்பா ஒரு ஃப்ரூட் ஊதுனாலும் இந்த ஒத்து ஊதி ஒருத்தவன் நாதேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருப்பான், ஊதிட்டே இருப்பேன். வாசிக்கணும்ல, நலந்தானா உடலும் உள்ளமும் வாசிக்கணும்ல. ஊன்னு சொல்லிட்டு தான் என்ன விளங்கு? நாதஸ்வரத்தை எடுத்து என்ன செய்யணும்? வாசிக்கணும். அப்போ வாசிக்கிறாங்க இல்லை, நலந்தானான்னு கேட்குறேன், அது தெரியுதுல. உடலும் உள்ளமும் நலந்தானா? அவன் சும்மா இவன் இந்த ஒத்து ஊதி கொடுத்துருக்கேன், அவனை மாதிரி ஊதிக்கிட்டு கூடாது. சும்மா என்னத்தையோ 2 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை தான் பரிசுத்த எங்கள்கிட்ட வர்றதாக இவங்க ஆக்ட் பண்ணுறான். தட் இஸ் நாட் ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் வந்துட்டு போனதுக்கு ஒரு அடையாளம் அந்நிய பாஷை, அது இருக்கு அப்படியே. ஆனால் அபிஷேகம் இல்லை, தேவ சமூகம் இல்லை, தேவ பிரசனை இல்லை. ஆவியானவர் இருந்தால் அவர் என்றெண்டேக்கு அவனோடு கூட தங்கி இருப்பது தான் பரிசுத்தாவி. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 2 மணி நேரம் வந்துட்டு போகிறது எப்படி பரிசுத்தாவின்னு சொல்றிய? அது வேற ஆவி. அது 2 Corinthians 11:4 எழுதிக்கோ அந்த ஆவியை பற்றி. 2 Corinthians 11:4 எப்படி பார்த்தீங்களா? இப்போ வேறொரு ஆவின்னு பவுல் சொல்லித்தரேன், வேறொரு சுவிசேஷம் சொல்லித்தர்றான், வேறொரு இயேசுன்னு சொல்லித்தரான். இந்த பெந்தோஸ்துக்காரங்க எல்லாரும் இயேசு தான் சொல்லுவான். இந்த பெந்தோஸ்துக்காரன் பூரா கையை தட்டிக்கிட்டு அந்நியவாதம் பேசுவான். இந்த பெந்தோஸ்துக்காரன் பூரா சுவிசேஷம் சொல்லத்தான் செய்வான். ஆனால் அந்த சுவிசேஷம் வேற சுவிசேஷம். அவன் கைதட்டி பேசுகிற அந்நிய பாஷை வேறொரு அபிஷேகம். அவன் பிரசவம் பண்ணுற இயேசு வேற, நம்ம எல்லாரும் பண்ணுற இயேசு வேற. அப்போ வேற இயேசு இப்படி இருப்பார்? கருப்பா இருப்பாரு, சிவப்பா இருப்பாரு? நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுன்னு சொல்கிறான் பவுல். அந்த இயேசு எப்படி இருப்பார்? கருப்பாவா? கடைசி என்ன வசனம் வாசிச்ச? கிறிஸ்துக்குரிய ராஜ்யம் எப்போ உண்டாகும்? ஏன்னா இயேசுனார் அப்படி ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு. அதனால தான் அவங்க கேட்டது, இக்காலத்தில் ராஜ்யத்தை திரும்ப தருவேன், இம்மையில துன்பத்தோடு கூட எல்லாம் தருவேன், மறுமையில் நித்திய ஜீவனை தருவேன்,
மறுமையில் உங்களுக்கு ராஜ்யத்தை தருவேன்னு சொன்னார். சிங்காசனத்தை சொன்னாரா? அது உள்ள கிடந்து அடிச்சுக்கிட்டு கிடக்கு. சொன்னார்ல, இவர் வாடுக்க போறாரு மேலே. அது எப்போ தருவீரு? ஆனால் முதல்ல பரிசுத்தாய் பெறுங்கடா. நீங்களுக்கு பதவி வேணும், அதிகாரம் வேணும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பரிசுத்தாய் பெறனே, பூமி முழுவதும் நீங்கள் எனக்கு சாட்சியாக மாறனு. அந்த ராஜ்யம் எப்போ தரணுமோ பிதா அப்போ தருவார்ரா. பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது. உங்களுக்கு அடுத்தது அல்ல. எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கார். அவர் மனதில் என்ன திட்டம் வச்சிருக்காரோ அந்த திட்டத்தின்படி தான் அந்த ராஜ்யத்தை தருவார். இடையில அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. 7 வருஷம் ஒருத்தருக்கு இந்த பிரதமலாம் மன்னாரா? ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. சூசர் சொன்ன மாதிரி ஒரே வார்த்தையில் சொன்னார். அப்படி காலையில் சொன்னாரா? பீசா பார்த்து அது மாதிரி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. இடையில உள்ள பிரசங்கம்லாம் பண்ணலை. அது பிதாட்ட இருக்குப்பா. நான் பிதாவுக்கு கீழே இருக்கேன். பிதாவுக்கு கீழே இருக்கு. அதனால அவருடைய மனசில் இருக்கு ராஜ்யத்தை எப்போ கொடுக்கணும். அவருடைய கையில் தான் இருக்கு. அதிகாரமும் பதவியும் உங்களுக்கு வர்றது அவர் தான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டு, சரி போய் தொலைவோம், போய் உட்காருவோம், பரிசுத்தாய் வர்றாருன்னு பார்ப்போம். பரிசுத்தாய் வந்தாரா? அவர் வருகை சாதாரண வருகையா? இடிச்சது மாதிரி, இடி முழக்கம், அக்கினி எரிஞ்சது மாதிரி. 120 பேர் தீ தன்னலாக மாறிட்டான், அக்கினி கண்டமாக மாறிட்டான். பரிசுத்தாவியானுடைய வருகை அவ்வளோ பயங்கரமாக இருக்கு. தூக்கி வீசுது. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல செருதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி எல்லாருமே வந்து அமர்ந்தது. பரிசுத்த நிரப்பப்பட்டார்கள். தங்களுக்கு தந்தரின் வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேசினார். எல்லாரையும் தூக்கி வீசு. தாங்க முடியல. அந்த தெய்வ சக்தி ஒரு மனிதனுடைய பாவ உடல்ல வந்து இறங்குச்சுன்னா சாதாரண இல்லை, தூக்கி வீசிடும். எல்லாரும் பாட்டு பாடி இப்படி பரிசுத்தாவில் அப்படி நிரம்பிட்டாங்கன்னா இந்த ஆம்பளை பக்கம் இருக்கிறவன் பூரா பொம்பளை பக்கம் போயிடுவான். பொம்பளை பக்கம் இருக்கிறவங்கள அப்படியே அடிச்சு இங்கே வந்துடுவான். இதை கண்காணிக்க தான் உங்களை ஊழியக்காரியா வெள்ளச்சட்டை வச்சிருக்கு. வாலண்டியர்ஸ் பி கேர்ஃபுல். வேடிக்கை பார்த்துக்கிட்டு முன்னாடி உட்காந்துக்குருவா ஊழியக்கார். பின்னாடி நில்லு, என்ன நடக்குது பாரு. வாரத்தில் ஒரு நாள் தான் உனக்கு ஊழியம். ஃப்ரெண்டில் இருந்தா என்ன தெரியும் உனக்கு? பாட்டை பாடி 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 அப்படியே உட்காந்துருப்பார். பின்னாடி உட்காந்தினா எவன் ஆவியில் நிரம்புறா, எவன் ஆவியில் நிரம்புறான், யார் ஆராதனைக்கு வந்தா, யார் பிரசவம் பண்ணுற நேரத்தில் மட்டும் வந்தது, யார் சாட்சி சொல்கிற நேரத்தில் வந்தது, யார் சங்கீதம் வாசிக்கும் போது வந்தது, யார் சோத்திரப்பள்ளி செலுத்தும் போது வந்ததுன்னு நீ பின்னாடி உட்காந்து வந்து பார்த்தா தான் இந்த விசுவாசிகளை உருவாக்க முடியும். முன்னாடி போய் உட்காந்தா என்ன தெரியும்? என்ன ஊழியம் ஜீவனி? ஞாயிற்றுக்கிழமை தானே ஜனங்கள் வராங்க. அவன் எத்தனை மணிக்கு வர்றான், எத்தனை மணிக்கு போகிறான், எவன் சாட்சி சொல்கிறான், எவன் சொல்லலை, எவன் பிரசங்கத்தை கவனிக்கிறான், எவன் தூங்குறான். இடையிலே எதிர்த்து பிள்ளைய தூக்கிட்டு நைஸாக போவா. இவனுக்கு இருக்க முடியாது. பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு போயிடுவான். அப்போ தான் சில ஆளுகளுக்கு பாத்ரூம் வரும். நீரிழிவு வியாதி உள்ளவங்களாம் உள்ளே இருப்பாங்க. அடங்கி பழகணும், அடங்கிடு. சபையில் அடங்கிடு. மொபைலை பார்த்துட்டு மொபைலை தூக்கிட்டு போகிறது, பிள்ளைய தூக்கிட்டு போகிறது. என்னடா இதில் வந்து தெய்வம் இருக்காரா இல்லையா? அந்த இடத்துல தெய்வம் இருக்காரா இல்லையா? எதுக்கு ஜெபம் பண்ணி தொடங்குற? அப்போ ஜெபம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீ அடங்கி இருக்கணுமா இல்லையா? உன்னால இருக்க முடியல. உனக்குள்ள இருக்கிறது அசுத்தாவி, இருக்க முடியாதுல்லே. எத்தனை மணி நேரமானாலும் சரி ஜெபம் பண்ணி துவக்கும் போது கர்த்தர் அந்த பிரசனத்தை வச்சுட்டார். இனி ஜெபம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம இங்கே அடங்கி இருக்கணும். மொபைலை தூக்கிட்டு ஓடக்கூடாது, தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது, பிள்ளைய தூக்கிட்டு போகக்கூடாது. இப்படியே குதிச்சு இந்த பக்கம் போயிடக்கூடாது, அந்த பக்கம் போயிடக்கூடாது. எல்லாம் ஒழுங்கு இல்லையா? ஏசுனார் ஒழுங்கு உள்ளவர் அல்லவா? இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும். சபைகளை தாறுமாறாக நடக்க விடக்கூடாது. இப்போ புந்தி பிளாத்துக்கு முன்பாக இந்த ராஜ்யம் என்னுடைய ராஜ்யம், எல்லாம் சொல்லுங்க, இந்த என்னுடைய ராஜ்யம்.
இப்போ எப்போ அவருக்கு அந்த ராஜ்யம் கிடைக்கும்? உலக ராஜ்யங்கள் எல்லாம் அந்த கிறிஸ்துனுடைய அரசாட்சிக்கு பின்னாடி. தெளிவா இருக்கணும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. ஏதோ இப்போ வந்துரு அப்புறம் வந்துரு ஆச்சா பூச்சான்னு சொல்லுவாங்க ஊழியக்காரங்க. அவ்வளோதான் அவங்க வளர்ச்சி. அவங்க இன்னும் வளரணும், அறிவில் வளரணும், அனுபவத்தில் வளரணும். அது வளர்ற வரைக்கும் அப்படித்தான் பேசுவாங்க. நம்மளும் வளரணும், அவங்களும் என்ன செய்யணும்? வளரணும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான்டா எதையாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டு நிற்கக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அந்த சபை சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும். தேவனுக்கு சித்தமானவைகள் என்ன என்ன என்றதை ஆவியானவர் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். அதில் அவங்க தேர்றதுக்கு என்னெல்லாம் பலப்படுத்தணுமோ அப்படி பலப்படுத்திட்டே இருப்பார். தேர்ச்சி அடையணும். வளர விரும்புகிறவன் இதெல்லாம் படிப்பான், அப்படியே சரண்டர் ஆவான். ஐயா எனக்கு அந்த வளர்ச்சி வரணும் அப்படின்றான். அதுக்காக அழுவான், ஜெபம் பண்ணுவான், தேடுவான். அஞ்ஞானிகளை போல தரமாட்டான். மெய் ஞானிகள் நாம் எல்லாரும். என்ன ஞானி? மெய் ஞானிப்பா. உலகத்தில் வாழ்றவன் அத்தனை பயிலும் அஞ்ஞானி. அவன் தேடுறதை நீ நானும் தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. காலம் பூரா வீணா போயிடும். தேவன் கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பார். இவனை ரச்சித்தமே, இவனை ஸ்நானப்படுத்தினமே, இவனை அபிஷேகம் பண்ணமே, இவன் என்ன வளர்ந்துக்கிட்டு இருக்கான். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம சிலதான் இழந்தா தப்பா வளர முடியும், இலக்கலைன்னு வளர முடியாது. சம்பாதிக்கிற புத்தி உள்ளவெல்லாம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர மாட்டான். அவன் சபை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளராது. நீங்களும் நானும் வளராமல் நம்ம சபை எப்படி வளரும்? நாம வளர்ந்துக்கிட்டே இருந்தால் நம்மகிட்ட பிரசங்கம் கேட்குறவனு வளர்ந்துக்கிட்டே இருப்பான். நம்மகிட்ட பிரசங்கம் கேட்குற ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிட்டான் அப்படின்னா நீனும் ஸ்டாப் ஆகி வந்துட்டேன்னு அர்த்தம். நீ வளர்ந்துக்கிட்டு இருந்தா ஓண்ட பிரசங்கம் கேட்குறவனு வளர்ந்துக்கிட்டே இருப்பான். நீ எல்லாம் தெரியும்னு நீ உட்காந்துட்டினா அவனும் ஓம் பிரசங்கத்தை கேட்குறவனு எனக்கு எல்லாம் தெரியும்னு அவன் உட்காந்துருப்பான். இப்போ என்னத்தை சொன்னாலும் அவன் அப்படித்தான் இருக்கானா, அப்படித்தான் இருப்பான். நீ எப்படி இருக்க? நீ விசுவாசத்தில் வளர்றியா? பரிசுத்தத்தில் வளர்றியா? பாடுகளின் வாழ்க்கையில் வளர்றியா? தேவ அன்பின் வாழ்க்கையில் வளர்றியா? வேதவசன அறிவின் வாழ்க்கையில் வளர்றியா? தேவனோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையில் நீ வளர்றியா? நீ வளரணும்லப்பா. நீ ஊரெல்லாம் சுற்றிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு பழைய நோட்டை புரட்டிக்கிட்டு இல்லை ஏதாவது பிரசங்கம் கிடைக்குமான அங்கிட்டுக்கிட்டு கேசட்டை போட்டுக்கிட்டு கோகுல் தட்டேன். இப்போ உள்ள பாட்டு மாதிரி எங்கே தட்டேன்? ஏசு நிறையில தட்டனு கோகுல தட்டு. அதில் எல்லா வசனமும் வந்துடுது, பிரசங்கமும் வந்துடுது. உடனே ஒன்றை எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டேன். பட்டணத்தில் நடக்குதுப்பா, நீங்கள் எல்லாம் பட்டிக்காட்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு கோகுலை பற்றி தெரியல. உங்களுக்கு கோகுல் இருக்கா? தட்டுறீங்களா? தட்டுங்க, வரும் பிரசங்கம். அதை எடுத்து ஒன்று எடுத்து ஏல ஞாயிற்றுக்கிழமை நீ பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமையில இருந்து மறு ஞாயிறு வரைக்கும் நீ ப்ரேயரில் இருக்கணும். நீ எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஆண்டவரே அடுத்த ஞாயிறுக்கு வசனம் தாங்கப்பா, வசனம் தாங்கப்பா. இந்த பழைய பிரசங்கத்தையே எடுத்து அடிச்சுட்டு சாத்தான் சொல்லிடுவான். அப்படியே செய்ய, அப்படியே கண்டினியூ பண்ணு, அதையே டெவலப்மெண்ட் பண்ணு. சாத்தான் அவன் மனத்துக்குள்ளேயே பேசுவேன், நீ சாத்தானுக்கு கடுமையாக போயிடுவேன். அப்புறம் எங்கிட்ட ஜபம் வளரும்? வளராதுப்பா. நீ நானும் வளர்ந்துக்கிட்டே இருந்தாதான் நமக்கு கீழே இருக்கிறவன் என்ன செய்வான்? வளருவான். இந்த தலைமைத்துவத்தில் என்ன தெரியுமா? ஒன்றும் நாம வளர்றது. அப்போ ஊழியக்காரன் தேவனிடத்திலிருந்து அதிகாரம் வந்திருக்கணும் முதல்ல புரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது அவருடைய கிருபையை பெறணும். மனத்தாழ்மை உள்ளவனா இருக்கு, தாழ்த்துறவனா இருக்கு. அவன் தான் சிறந்த பிரசங்கியாரா மாறுவான். எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு ஒருத்தன் தலையில் வந்துருச்சுன்னு வச்சுக்க, கண்டிப்பாக உருப்பிட மாட்டான். அவனும் உருப்பிட மாட்டான், அவன் ஜனமும் உருப்பிடாது, வளர்ச்சியும் இருக்காது. சாத்தானாக்க அந்த சிந்தையை தராது. உன்னை என்னை வளர விடாமல் தடுக்கிறது பிசாசு. படிச்சுக்கிட்டே இருக்கணும், சாகிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும், கற்றுக்கொண்டுக்கிட்டே இருக்கணும்.
எப்போதும் கற்றுக்கொள்கிறவனாக இருந்தால் நம்முடைய சபையில் வந்து உட்கார்ற விசுவாசிகள் கற்றுக்கொள்கிற இடத்துக்கு வருவாங்க, இல்லையா வரமாட்டாங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அதை குழுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம தலைமைத்துவ இந்த சிலபஸில். குழு நம்மளும் வளரணும், நமக்கு கீழே இருக்கிற சபையும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்முடைய மாம்சத்தின்படி பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆவின்படி உள்ள பிள்ளைகளாக இருக்கட்டும், அதுதான் அடுத்த சந்ததி வம்சாவளி. அவங்களும் வளரணும், நாமும் என்ன செய்யணும், நாம வளர்ந்துக்கிட்டே இருந்தால் அவங்களும் வளர்ந்துக்கிட்டே வருவாங்க. நம்ம ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிட்டோம்னா அவங்களும் ஸ்டாப் ஆகிடும். ஏசுவன் தெரியும், பவுலையும் தெரியும், நீ யாரில் வரமாட்டான்ல. அதனால நீங்களும் நான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மேலே கவலைப்படணும். அவங்க வளரணும்னா நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கணுமே. அப்போ எது இதிலெல்லாம் வளரணும், தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் வளரணும். அதான் தேடுறது, தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் வளரணும். அப்போ வளர்ந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நிலை நிற்கணும். தேறினவர்களாகவும் நிலை நிற்கிறவர்களாக அல்லது பூரண நிச்சயம் உள்ளவர்களாக, பர்ஃபெக்ட் அண்ட் கம்ப்ளீட். வளர்ச்சியில் ஒன்று பர்ஃபெக்டாக வளரணும், இன்னொன்று கம்ப்ளீட் ஆகிடணும். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான வளர்ச்சிக்கு வளர்ந்துடணும். பர்ஃபெக்டாகவும் இருக்கணும், கம்ப்ளீட்டாகவும். இதுதான் பூரணா, இதான் வளர்ச்சி. இதெல்லாம் இல்லாமல் பூர்ணம்னு சொல்கிறதுனால பூர்ணம் வந்துடுமா? சில ஊழியக்காரன் வளர்ச்சி முதிர்ச்சி அப்படிங்கிறேன். அவன் வந்து ஊழியம் செய்யறது 10 வருஷம் தான் இருக்குது, ஆனால் வளர்ச்சி முதிர்ச்சியை பற்றி பேசுகிறேன். 40 வருஷம் ஊழியம் செஞ்சவனு சொல்கிறான் வளர்ச்சி முதிர்ச்சி, 50-60 வருஷம் ஊழியம் செஞ்சவனும் வளர்ச்சி முதிர்ச்சி சொல்கிறான். அப்போ எதை நம்ம எடுக்க? எது வளர்ச்சி, எது முதிர்ச்சி? பேசுறதுனால வளர்ச்சி முதிர்ச்சி வந்துடுமா? வாழ்ந்தாத்தான் வளர்ச்சியும் முதிர்ச்சி வரும். எல்லாரும் வளர்ச்சியை பற்றி பிரசவம் பண்ணலாம், முதிர்ச்சியை பற்றி பிரசவம் பண்ணலாம். வாழனுப்பா. ஆகவே இறை தூதர்கள், தேவ மனுஷர்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நானும் வளர்ந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்முடைய சபையும் நமக்கு கீழே வளர்ந்துக்கிட்டே வரும். நாம் வளர்ந்துட்டோம்னு என்னைக்கு நினச்சிட்டோமோ அன்னைக்கு ஓட்ட பிரசங்கம் கேட்குறாலும் நாங்களும் வளர்ந்துட்டோம்னு நினச்சி. லெபனான் மலையிலே உருவாக்கப்படுகிற நீர் கலிலியா வருதா? கலிலியாவை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தாகத்தை தீர்க்குதா? மீனை கொடுக்குதா? வேலை வாய்ப்பு கொடுக்குதா? வருமானத்தை கொடுக்குதா? அந்த நீர் அப்படி யோர்தானில் வருதுல. யோர்தானை சுற்றி இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற விவசாயம் நிலங்கள் எல்லாத்தையும் செழிப்பாக்குதா இல்லையா? அங்கேயும் மீன் பிடிக்கிறாங்களா இல்லையா? பிழைக்கிறாங்களா இல்லையா? உப்பு கடல் போனோன்னா அங்கே உட்காந்துரும் ஓடிட்டு இருக்கிற தண்ணி. எங்கே உட்காந்துட்டோமோ நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம், நாங்கள் வளர்ந்துட்டோம், நாங்கள் பூர்ணப்பட்டோங்கிற சிந்தனை, அந்த எண்ணம் எந்த ஊழியக்காரி மனசுக்குள்ளே வந்துருச்சோ நிச்சயமாக அவங்களும் நாசம் போவாங்க. அவங்கள்ட்ட பிரசவம் கேட்குற சபையும் நாசம். சாகுற வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. எது வரைக்கும்? பிலிப்பியர் 2:7-8 வாசிங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். போதும். எது வரைக்கும்? சாகுற வரைக்கும். எது வரைக்கும்? சாகுற வரைக்கும் தாழ்மை நமக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்கு. கீழ்ப்படிதல் நமக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்கு. நம்ம வளர்ந்தா தப்பா கீழே இருக்கிற சபை வளரு. நீங்கள் நானும் வளர்றோமான்னு பாருங்க. இதான் சிறந்த ஊழியருக்குரிய அடையாளம். அப்போ நம்ம வளரும்போது அந்த குழுவை வளர்க்கணும். நமக்காக வாழக்கூடாது, அந்த குழுவை வளர்க்கறதுக்காக வாழ. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த சபையை வளர்க்கணும். யார் யாருக்கு என்ன கிருபை? சபையில் வந்திருக்கிறவங்க 10 பேரோ 50 பேரோ 100 பேரோ யார் யாருக்கு என்ன கிருபை இருக்குது? சில ஆளுக்கு பாட்டு கிருபை இருக்கும், சில ஆளுக்கு மியூசிக் வாசிக்கிற கிருபை இருக்கும்,
சில ஆளுக்கு வசனம் சொல்கிற கிருபை இருக்கும், சில ஆளுக்கு ஜெப கூட்டம் நடத்துகிற கிருபை இருக்கும், சில ஆளுக்கு சுவிசேஷம் சொல்கிற கிருபை இருக்கும், சில ஆளுக்கு சாட்சி சொல்கிற கிருபை இருக்கும், சில ஆளுக்கு ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வர்ற கிருபை இருக்கும். எவனுக்கு என்ன கிருபை இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியணும். அவன் தான் சிறந்த தலைவர். கலாத்தியர் 2:9-10 வாசிங்க. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். பாருங்க, உங்களுக்கு சபையை நடத்தினா பிரச்சாரம் பண்ணிவிட்டு பாட்டு பாடிட்டு போயிடுவீங்க. உன்னை வந்துக்கிட்டு இருக்கிற சபை மக்கள்கிட்ட என்னென்ன கிருபை இருக்குங்கிற பார்க்குற பார்வை வேணும், கண்ணு வேணும். கூடனா இருக்கக்கூடாது. வெறும் தசமாக காணிக்க மட்டும் வாங்குற கூடனா இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட வந்து பிரதம் கேட்குற ஆளுகளுக்கு என்ன கிருபை இருக்கு அறியணும். பவுல் எங்கேயும் ரோட்டில் ரசிக்கப்பட்டான், பர்னபா சபையில் ரசிக்கப்பட்டவன். இவங்க 2 பேரும் ஒன்றா வர்றாங்க. அப்போ பவுல் சொல்கிறான், தூண்களா எண்ணப்பட்டவர்கள் யாரு சொல்லுங்க? தூண்களா எண்ணப்பட்டவர்கள். அப்போ என்னையும் ஆண்டவர் தூணா நிறுத்தணும்ல, நிப்பாட்டிருக்காரா? இது என்ன தூணு? பந்தல் போடுறதுக்கு உண்டு கம்பு மாதிரி இருக்காங்க. இப்படி அந்த கம்பை பிடிச்சி அசைஞ்ச உடனே பந்தலே அசையுது. ஒரு காற்று வந்தால் அந்த பந்தலையே தூக்கிட்டு போயிடுது. அப்படிப்பட்ட ஆளுகளை உட்காந்துக்கிட்டு இவங்க எப்படி தூணாக முடியும்? நான் என்னுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். எத்தனை பேர் சேர்ந்து அசைச்சாலும் சரி, அந்த சமுதாயமே, அந்த ஜாதிக்காரங்களே, சுற்று வட்டார கிராமத்தான் எல்லாரும் அசைச்சாலும் அசையாதபடி நிற்கணுமே. அவன் தான் தூணு. தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் தான் வாக்குத்தத்தம். அப்போ தூண்களா எண்ணப்பட்டவர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான். தலைமை சபையில், எந்த சபையில்? தலைமை சபையில் எருசலேமில் இருக்காங்க. இப்போ பர்னபாவும் பவுல் அந்தியோகியாவிலேருந்து போகிறாங்க. அந்தியோகியாவில் போகும்போது, தலைமை சபைக்கு போகும்போது, அங்கே இருக்கிற தூண்களாக எண்ணப்பட்ட தலைவர்கள் என்ன செய்கிறாங்க? இவங்க 2 பேரையும் கூப்பிட்றான். பவுல் வா, பர்னபா வரா. நான், யோவான், யாக்கோபு எல்லாருமே விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலன். விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலர் ஊழியம் செய்யறப்பா. நீங்கள் 2 பேரும் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலரா இருங்க. எங்களுக்கு அளிக்கப்பட்ட அருளப்பட்ட கிருபையை அறிந்த போது, உனக்குள்ள என்ன கிருபை இருக்கு, உன்னை கொண்டு தேவன் என்ன செய்துட்டு இருக்காரு, அந்த அறிவு எனக்கு இருக்கு. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, சபையில் வச்சோமே, சபை எப்படி வளருது, எப்படி ஜனங்கள் வராங்க, எப்படி அந்த சபை வளர்றதுக்கு வருமானம் வருது, இதெல்லாம் எனக்கு தெரியும். கிருபையை அறிந்தபோது, வரங்களை அறிந்தபோது, தாளந்துகளை அறிந்தபோது, அழைப்பை அறிந்தபோது, தெரிந்து கொள்ளுதலை அறிந்தபோது, வருமானங்களை அறிந்தபோது, தூண்களா எண்ணப்பட்ட பேதுரு, யாக்கோபு, யோவான் அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக வலது கை கொடுத்தார். கை கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? தருத்திரன்னா உலகத்தில் உள்ள தருத்திரம் இல்லை, இவங்கெல்லாம் தருத்திரம். எருசலேமில் இவங்க தருத்திரம். அன்னைக்கு சொன்னது தான். சாகிற வரைக்கும் அங்கங்கே சபைகளை ஸ்தாபித்து அடையாள அற்புதம் செஞ்சு ஊழியர்களை உண்டாக்கி அதில் வர்ற வருமானத்தை எல்லாம் தசமாக எடுத்து இங்கே கொண்டுட்டு வருவேன். யார்? பவுல். எதுக்கு? எருசலேமில் இருக்கிற தரித்திரர்களுக்கு கொடுக்கணும். எருசலேமில் இருக்கிற தரித்திரர்களுக்கு கொடுக்கணும். யாரா தரித்திரன்? பிச்சைக்கார பயிலுங்க. யார் அவன்? இவங்க தான். அதனால் இங்கே தரித்திரர்கள் சொன்னது என்ன தெரியுமா? யூத சமுதாயம். எருசலேமில் இருக்கிறவன் அம்புட்டு பேர் யூத சமுதாயம். அவன் அம்புட்டு பேரில் இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை சூறையாடிக்கிட்டு இருக்கான், முன்னேற விட மாட்டேங்கிறான். இருந்ததை எல்லாம் இவங்க விற்றுவிட்டாங்க. தங்களுடைய காலியாட்சிகளை, நிலங்களை விற்று பொது பண்டில் போட்டாங்க. அதனால பெரிய பாதிப்பு. அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கே பெரிய இது அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, சிங்கி அடிச்சுட்டு இருக்காங்க. ஆந்திராவில் சொல்லுவாங்க கூவா. என்னது? கூவா. கூவாவுக்கு என்ன செய்ய? சாப்பாட்டுக்கே சிங்கி அடிச்சுட்டு இருக்கான் அப்படி பேர். அதனால தரித்திரரை மாத்திரம் நீங்கள் என்ன நினைச்சிருப்பீங்க? ஓ, தரித்திரன்னா உலகத்தில் உள்ளவன் இல்லை, இவங்களே தரித்திரத்தில் இருக்கான். அதனால தான் பவுல் உலகம் பூரா சுற்றி ஊழியம் செஞ்சாலும் கிடைக்கிற வருமானத்தில் கொஞ்சம் எடுத்து அவன் அதை கொண்டுக்கிட்டு வந்து எருசலேமில் இருக்கிற தரித்திரருக்காக செய்வான்.
இருக்கிற புறஜாதிகளில் இருந்து உண்டாகிற சபையில் சொல்லுவான். தீத்து தலைமையில் நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது கொஞ்சம் சேர்த்து வைங்க. மிஷினரி ஃபண்டு. என்ன ஃபண்டு? ஏடா நீங்கள் மிஷினரி ஃபண்டு வச்சுருக்கீங்களா? இல்லை அதையெல்லாம் அந்த காணிக்கை கவரில் எழுதி வசூல் பண்ணி நீங்களே வயலில் போட்டுக்கிட்டீங்களா? கிறுக்கு பயிலெல்லாம் இருக்குது. அதில் இப்போ வர போக முடியாது. மிஷினரி ஃபண்டு எழுதுங்க. நமக்கு வட இந்தியாவில் இருக்கிற ஊழியக்காரன் பூரா கஷ்டப்படுறேன். கிறிஸ்தவத்தினுடைய திருச்சபைக்கு சுவிசேஷத்துக்கு எதிரிகள் சூறையாடுறாங்க, அடிக்கிறான், நொறுக்கிறான். அவன் கொண்டாட்டிகளோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். 1-2 பேர் புத்தி உள்ளவர் பக்தியில் அவைய பெற்றிருந்தாலும் புத்தி உள்ளவன என்னது? பிழைக்கிறதுக்காக உள்ள புத்தி, சாகிறதுக்குள்ள புத்தி இல்லை. அவன் நல்லா இருப்பான், இந்த உலக வாழ்க்கையில் நல்லா இருப்பான். சில ஆள் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான். அவங்களுக்கு மிஷினரி ஃபண்டுன்னு சொல்லி நம்ம ஆளுகள் என்ன செய்யணும்? எடுத்து கொடுக்க வேண்டிய ஆள்கிட்ட கொடுக்கணும். எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது. யார்கிட்ட கொடுத்தா போய் சேருமோ அந்த ஆள்கிட்ட என்ன செய்யணும்? கொடுக்கணும். இந்த இவன் பாருங்க பவுல் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் தெரியுமா? 2 Corinthians 8ஆம் அதிகாரமா 2 Corinthians 8 எடுங்க. அனுப்புகிற ஆள் கூட ரொம்ப உண்மை உள்ள ஆளாக இருக்கணுமையா. கண்ட வண்டி கொடுத்துடாதீங்க, போய் சேராது, வாயில் ஓட்டுவேன். ஓஹோ இப்படி ஒரு ஃபண்டு வாங்கி தருவாருன்னு பார்த்தேன், இவர் இப்படி போகிறாரு. நம்ம கையில் வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தா தரமாட்டார் விட்டுருக்கேன். அந்த 8ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனமா? எல்லா சபைகளிலும் புகழ்பெற்ற ஒரு சகோதரனை அவனோடு கூட அனுப்பியிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும் எங்கள் ஊழியத்தினால் சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போய் எங்களுக்கு வழித்துறையாய் இருக்கும்படி அவன் சபைகளால் இருந்து ஏற்படுத்தப்பட்டவனாய் இருக்கிறார். ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த உறுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுகிறோம். மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன் என்று நாங்கள் பலமுறை கண்டறிந்தவன். அடுத்து இப்பொழுது உங்கள் மேல் உள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதையுள்ளவனுமாகிய சகோதரனையும் இவர்களோடு கூட அனுப்பியிருக்கிறோம். போதும். ஒரு ஜவஹரன் சொல்றல, யார் அவரு? என்னைக்காவது யோசிச்சிருக்கல? இப்பத்தானே அதைய படிக்கிறேன், அப்புறம் எங்கிட்ட யோசிக்க. தீத்து இல்லை, அதுக்கு அடுத்த வசந்த வாசி தீத்து இல்லைன்னு தெரியும். அவன் எனது கூட்டாளியும் உடன் வேலையாளமாக இருக்கிறான் என்றும் எங்கள் சகோதரரை குறித்து ஒரு விசாரித்தார். அவர்கள் சபைகளுடைய சாராதிபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையுண்டாக இருக்கிறார்கள் என்றும் அறியப்படாதவர். ஆனாலும் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும் சபைகளுக்கு முன்னதாக அவர்களுக்கு விசாரப்படுத்துங்கள். 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தீத்து இல்லைன்னு தெரியும். 16-17 வாசிங்க. அன்றியும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவன் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்ததும் அல்லாமல் அவன் அதிக ஜாக்கிரதையாய் இருந்து தன் மன விருப்பத்தின்படியே உங்களிடத்திற்கு வர புறப்பட்டான். சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோடு கூட அனுப்பி இருக்கிறோம். சொல்லுங்க. தீத்துவா? அப்போ தீத்துவோடு கூட இன்னொரு சகோதரனை என்ன செய்யறான்? அனுப்புறான்னு சொல்றான். அப்போ நீங்கள் தீத்து இருந்தால் இது வரைக்கும் மனசில் வச்சிருக்கீங்க. தீத்து கிடையாது. தீத்து வேற, அவனோட கூட அனுப்புன சகோதரன் வேற. யார் அந்த சகோதரன் அப்படின்னு கேட்டா யாராவது இருந்துட்டு போறேன், நமக்கு என்ன? யாரு கண்டுபிடிக்கணுமா? போய் தனியாக உட்காந்து படியில ராத்திரி போல படி. உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு சொல்லித்தா. நீ பாட்டுக்க உனக்கு மட்டும் வச்சுக்கிறாரு. ஆக தீத்து அல்ல. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஒரு தர்ம பணத்தை கொண்டு போய் எருசலேமில் சேர்க்கறதுக்கு அங்கே இருக்கிற தரித்திரம் எப்படியா வந்துச்சு? தரித்திரம் அப்படின்னா அங்கே இருக்கிற காணியாட்சி, நிலம், வீடு எல்லாத்தையும் விற்றுவிட்டு பொது பண்டாக்கி பொது பண்டு பொது பணமாக மாற்றி
அவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இவன் எடுத்து பேங்க்ல இருக்கிற பூரா எடுத்து நீ செலவு பண்ணிட்டே இருந்தா அங்கே என்ன இருக்கு? ஏன்னா பேங்க்ல போடுற எடுத்து செலவு பண்ணுற, அங்கே பேங்க்ல என்ன இருக்கு? நில் பேலன்ஸ் தான் இருக்கு. அப்புறம் என்ன செய்வாங்க? நைஸை கடன் வாங்க ஆரம்பிச்சுடுவாங்க. அதனால இவங்களே தரித்திரம் தான். எருசலேமில் இருக்கிற தரித்திரர் என்றால் பண விஷயத்தில், காசு விஷயத்தில் 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை தலைவர்கள் தரித்திரம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் கூட இருக்கும்போதும் அவங்க தரித்திரர் தான். ஆண்டவர் கூட இருந்தார்ல உலகத்தில் இருக்கும்போது, அப்போவும் அவங்க எப்படி தான் இருந்தாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்? லூக்கா 6 எத்தனை வசனம்? தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள் எழுதியிருக்கா? எத்தனை வசனம்? 20. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். பார்த்தீங்களா? இவர்கிட்ட போனா இவர் என்ன சொல்றாரு? தரித்திரத்தை சாப்பி ஜலதுரிட்ட போக என்ன பிரதம் பண்றாரு? அவ்வளவு வயலுக்கு வர்ற விசுவாசி 50 பேருக்கு சேரு, 50 பேருக்கு ஜோறு. ஒரு பையன் கார் இல்லாமல் இருக்கக்கூடாது. அவ்வளோ பேருக்கு கார் வாங்கிடும். காரில் தான் வரணும், காரில் தான் போகும். அப்போ இவர் 2 பிரசவம் போது ரொம்ப பண்ணுறார. ஏன்னா அவர் சபையில் வர்ற விசுவாசி எல்லாம் காரில் வரான், காரில் போகிறான். ஏஜினாரு கூட வச்சுருந்தாரு. ஒரு கழுதை தான் அந்த காலத்தில் வாகனம். ஒரு கழுதை வாங்க கூட வக்கு இல்லை. ஒரு கழுதை ஊழியத்துக்கு வாகனம் வேணுமா வேண்டாமா? நீ சேகராத கார் வச்சு சோப்பு கார் உனக்கு இருக்கா? பாத்தியா? தரித்திரராகி அவர்கள் பாக்கியம். அதனால ஏதினாரு கூட இருந்தாங்கப்பா 3.5 வருஷம் ஊழியக்காரங்க. ஒரு கழுதையை கூட வாங்க முடியல. தெருவில் நின்ற கழுதையை போய் அவுத்து போடாங்கிறாரு. இவர் என்ன தலைவர்? ராஜா மாதிரி இருக்கவன்டா. சும்மா ஏதுனாரை பின்பற்றினா ஏதுனார் மாதிரி தான் ஆகணும், வேற வழி இல்லை. நீங்கள் ஏதுனார் மாதிரி ஆகணுமா மாதிரி ஆகணுமா? எப்படி? அப்போ உருப்பட மாட்டீங்க. இந்த உலகத்தில் உருப்பட மாட்டியே, அவ்வளோதான். இதான் சொல்லல 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை தலைவர்கள் அவங்க 50 பேரும் தரித்திரம். ஏன்னா விசுவாசிகள் கொண்டு வந்ததை பூரா பொது பண்டாக்கி அதை சமைச்சு கொட்டினாங்க. இவங்க பொது பண்டில் போட்டவன் எல்லாருமே கோடி கோடியாக கொண்டாந்து கூட்டியிருக்கேன். 1/2 சென்ட் வச்சவன் அதில் இருக்கேன். கோடிக்கணக்கான நிலத்தை ஊற்றி போட்டவங்க அதில் இருக்கான். 2 பேருக்கு 1 ஓலை சோறு. சமநிலை பிரமாணம். என்ன பிரமாணம்? சாப்பிட்டுட்டு சும்மாவா இருக்கு இந்த பொம்பளைய? சண்டை. அவங்களுக்கு மீன் துண்டு வரும்போது பெருசாக போடுறான், நமக்கு சின்னதாக வைக்கிறான். என்ன ரசிக்கப்பட்டாங்க இவங்க. இவங்களெல்லாம் வச்சு சோறு ஓட்டு பேதர் பெரும்பாடு விட்டுக்கூட. 6ஆம் அதிகாரம் தானப்பா, 1 வசனம் 2 வசனம். அப்போஸ்தலர்கள். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகளை அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் நீங்க நினைக்க கூடாது. சாப்பாட்டு பிரச்சனை எங்க போனாலும் சாப்பாட்டில் தான் பிரச்சனை உண்டாக்குறாங்க. என்னப்பா குழம்பு ஊற்றிட்டு கேட்டால் ரத்தத்தை ஊற்றிட்டு போகிறேன். ஒரு மீன் வைக்கிறாங்க, வரிசையாக டைனிங் டேபிள் போட்டு வைக்கிறாங்க. வரிசையாக உட்காந்துருக்கோம். பக்கத்தில் இருக்கிறவனுக்கு பெரிய துண்டு விழுந்துருச்சு, எனக்கு சின்ன துண்டு. என் மூஞ்சி போன போக்க பாருங்க. நான் இல்லை, வேற ஒரு ஆள். என்னத்துக்கு அவனை சொல்லணும், நம்மளே சொல்லிக்கிடுவோம். மூஞ்சி துண்டா போச்சுல. அவனுக்கு சாப்பிடவே மனசு இல்லையா அந்த பாஸ்டருக்கு? அவன் 40-50 பேருக்கு சாப்பாடு போடுறான் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் அந்த ஒரு துண்டு மீன் வந்த உடனே அவனுக்குள்ளே இந்த பரிசுத்தாவே விரட்டிடுச்சு. அவன் பெரிய பாஸ்டருக்கியா. நான் பக்கத்தில் இருக்கேன். லேவியர் முகாம் நடக்குது, 2000 ஊழியக்காரன்.
1 மணி நேரத்தில் சாப்பிட்டு முடிக்கணும். 2000 பேர் சாப்பிட்டு முடிக்கணும். அந்த அளவுக்கு பரிமாறுறாங்க. அதில் மீனை வரிசையாக வச்சுட்டு வரேன், கூட்டை ஒருத்தன் வச்சுட்டு வரேன், சோறு ஒருத்தன் வச்சுட்டு வரேன், குழம்பு ஒருத்தன் ஊற்றிட்டு வரேன், அடுத்து என்ன வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுட்டு வராங்க. வரிசையாக ஒவ்வொருத்தரும் ஒன்று வச்சுட்டு வரேன். கொஞ்சமாக வந்துருச்சுனாலும் மூஞ்சி சுண்டுது, சின்னதாக போனாலும் மூஞ்சி சுண்டுது. இப்போ எதிர்பார்க்கிறபடி பரிமாறலைன்னா மூஞ்சி சுண்டுது. அப்புறம் என்ன பரிசுத்தா விட்டுன்னு சொல்கிறது? பொய்யில் ஃப்ராடு. ஏன்னா இந்த ஒரு நேரம் ஆகாரத்தில் குறைஞ்சா என்ன, பெருசாக இருந்தா என்ன? அதுக்காக எல்லாம் மூஞ்சி வச்சு இப்படி தின்னுட்டா போகுது. அதை வச்சே புரிஞ்சுக்கோ, உன்கிட்ட இருக்கிறது பரிசுத்தா இல்லை, உனக்குள்ளே இருக்கிறது மீன் ஆவி, பூரு என்ன பொரிச்ச மீன் ஆவி, உனக்குள்ளே இருக்கிறது பரிசுத்தா கிடையாது. நீ அதை வச்சே நீ புரிஞ்சுக்கிற. நம்ம பரிசுத்தா பெற்றவங்க, நம்ம இந்த சாப்பாட்டுக்காக நினைக்கக்கூடாது. அந்த பவுல் சொல்லுவான் இல்லையா, எத்தனாம் அதிகாரம், ஒரு உடுக்கு 14 சாப்பாட்டை பற்றி பேசுவான்ல, 14, 17, 18 இருக்கும்ல, 18, 19. பதினாலாம் அதிகாரம் அது இல்லையோ? ரோமர் 14 17, 18 வாச்சு. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, பாத்தியாலா? அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. பாத்தியா, மீன் வந்துச்சுன்னா சந்தோஷப்படுறேன், பரிசுத்தாவி பெற்றிருக்கும் சந்தோஷம். இவங்களெல்லாம் எங்க உண்டி தள்ள, இவங்கெல்லாம் பார்த்து சொல்லிவிட்டு நம்ம கூட இருக்கேன். என்ன செய்ய? மூஞ்சி சின்னதாகுது. ஒரு சின்ன மீன் துண்டியா வரிசையாக வச்சுக்கிட்டு போகிறேன், அவன் வேகமாக வச்சுட்டு போகிறேன். யாருக்கு பெருசு யாருக்கு சிரிச்சுன்னு பார்த்துட்டா செய்கிறேன். அவன் இப்போ வச்சுட்டு போயிட்டு இருக்கான். 1 மணி நேரத்தில் பரிமாறி முடிக்கிறது. அடுத்து ஃபங்க்ஷனுக்கு போகணும், 3 மணி கூட்டம் இருக்குது. இவனுக்கு இந்த பாட்டுக்கு அவன் மேலே வருத்த வருது, மீன் மேலே வருத்த வருது. பக்கத்தில் பார்க்குறேன், இந்த பக்கத்தில் பார்க்குறேன். கிறுக்கு பயிலு ஆவியை பெற்றவர் பித்த கொண்டவர்களாக இருக்காங்களா இல்லையா? இப்போ பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சாச்சா? சாப்பாட்டு அறையில் அவனை பார்த்துரு, அவன் மூஞ்சியை பாரு. எல்லாம் அவனுக்கு நிறைவாக கொண்டு போய் வச்சோம்னா சந்தோஷமாக இருப்பான். பார்த்துக்க, இப்படிப்பட்டவங்களுக்கு தான் பவுல் சொன்னா, புசிப்பும் குடிப்பும் இல்லடா தேவனுடைய ராஜ்யம். நீனே ஒரு தேவனுடைய ராஜ்யமாக இருக்கும். புசிப்பும் குடிப்பும் அல்ல, இது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே ஒரு சந்தோஷம் உனக்குள்ள இருக்கு பாரு. அதை நீ என்ஜாய் பண்ணும்ல. இதையெல்லாம் அழிய பண்ணுவாருன்னு சொன்ன பவுல். என்ன சொன்ன? இதையும் அதையும். அது எத்தனாவது வசனம்? என்னப்பா? 1 கொரிந்தியர் 6 வாசிக்க. தேவன் இதையும் அழிய பண்ணுவார்னு எழுதியிருப்பார். வயிற்றுக்கு போஜனமும் அப்போ வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறுமே இருக்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். தேவனுடைய ராஜ்யம் புசிக்கிறதுனால குடிக்கிறதுனால வர்ற சந்தோஷம் இல்லைப்பா, பரிசுத்தாவினாலே உனக்கு ஒரு சந்தோஷம் வரும். நீ நிம்மதியாக வாழ்ற பத்தியா, அதனால ஒரு சந்தோஷம் வரணும். ஒரு நீதியின் பாதை சத்தியத்தின் பாதையில் நடக்கிற பத்தியா, அதனால வர்றது சந்தோஷம். அதை விட்டுட்டு மீனில் வர்றது, சோத்தில் வர்றது, இதில் சந்தோஷப்பட்டு பழகுனா சரி வராது. பார்த்துக்க, வரலும் போக முடியாது. உலகத்தில் உள்ளவங்களுக்கு தான் அதில் சந்தோஷம். ஆனால் ஆவிக்குரிய தலைவர்களுக்கு சாப்பாட்டில் சந்தோஷம் வரக்கூடாது. பழகிறாத நினைச்சக்கூடாது, பழகிடக்கூடாதுப்பா. நான் சொல்கிற பாஸ்டர் 50-60 பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு கொடுக்குறாரு. இவனே 50 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கான். நமக்கு சாப்பாடு மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. ஆண்டவரே சோதர ஐயா, நீ கொடுத்த இதை ஆசீர்வதித்தாரு. இதனால என் மனசு நினைச்சக்கூடாது, நொந்துடக்கூடாது, என் மூச்சு சின்னதாகிடக்கூடாது, என்னை பாதுகாக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுமா இல்லையா? பண்ண மாட்டாங்க. அப்படி போய் அந்த வரிசையில் பரிமாறி இருக்கவன் திரும்ப வரமாட்டானான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். திருட்டு பையன்.
சின்னது வச்சுட்டோம் கொஞ்சம் பெருசாக வைப்போம்னு அவன் நினச்சிருவானா? நினைக்கவே மாட்டான். அவன் மாட்டுக்கு வச்சுக்கிட்டே போவான். சாப்பாட்டு பிரச்சனையெல்லாம் நம்மளை நோகடிச்சிடக்கூடாதுப்பா. அதுக்காக உள்ளவர்கள் அல்ல நாம். போஜனத்தை வயிறு ஏற்கும், வயிறு போஜனத்தை ஏற்கும். ஆனால் தேவன் ரெண்டையும் அழிய பண்ணுவாருப்பா. வயிறு அழியும், போஜனமும் அழியும். தொண்டைக்கு கீழே போச்சுன்னா ஒன்றும் இல்லை, நரகன். அதுக்காக முகம் வாழக்கூடாது. என்ன கிடைக்குதோ சோத்திரம் பண்ணு. சோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படும் வகையில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதில்லை. உனக்கு முன்னே வைக்கிறத சோத்திரம் பண்ணி புசி. ஆண்டவரே ஆசீர்வதித்தாரு, இதை பரிசுத்தப்படுத்தித்தாரு. நான் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது விக்கல் வந்துடக்கூடாது. தொண்டையில் போய் இந்த சோறு எழுச்சிடக்கூடாது, அழைச்சிடக்கூடாது. ஆண்டவரே சொல்லிட்டு ஜெபம். நீ இப்படியே நீ சோத்திரம் பண்ணாவே சாப்பிட்டி, நான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு தொண்டையை அழைச்சினேன், செத்தே போவேன், விக்கிக்கிட்டே செத்து. அதனால சோத்திரம் பண்ணு. சாப்பாட்டுக்கு முன்னாடி சோத்திரம். என்னத்தை தந்துட்டாங்க? ஒரு அப்பளம் தான், ஒரு ஊறுகாய் தான் அப்படின்னு சொல்லாத. அந்த ஊறுகாய் ஆசிர்வதிக்க சொல்லு, அந்த அப்பளத்தை ஆசிர்வதிக்க சொல்லு, அந்த சோத்தை ஆசிர்வதிக்க சொல்லு. சோத்திரத்தோடு ஏற்றுக்கொள், தள்ளிடாத. இது சரியில்லை, அது சரியில்லை, அது இருந்தால் நல்லா இருந்திருக்கு, இது இருந்தால் நல்லா இருந்திருக்கு அப்படிலாம் நீ யோசிக்காத. அன்றன்றுள்ள அப்பத்தை ஆண்டவர் தந்திருக்க, அன்றன்றுள்ள அப்பத்தை தந்திருக்காரு. சோத்திரம் பண்ணி சாப்பிடுங்கப்பா. நான் விளையாட்டுக்கு சொல்லுவேன், சகோதரமார் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக, என்ன இந்த அப்பளம் தானா, இந்த ஊறுகாய் தானா, உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து. பரவாயில்லை, நம்ம ஐயா நமக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. இவன் புத்தி அறிகிறதுக்கு தான் நான் அப்படி பேசுகிறேன். ஆதரித்து பேசுறது இவங்கள்ட்ட என்ன வருது? இவங்க வசனத்தின்படி தங்கள் வாழ்க்கையை கட்டியிருக்காங்களா? இந்த வசனத்தின்படி அவங்களுடைய சபையை கட்டுறாங்களா? அதை சோதிக்கிறதுக்காக நம்ம பார்க்குறது. அட்லீஸ்ட் சாப்பாடு விஷயம், ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு இடத்துக்கு போகிறோம், அவங்க என்ன கொடுக்குறாங்களோ சோத்திரம் பண்ணி சாப்பிட்டு போயிட்டே இருக்கு. நம்ம வீட்டில் போய் நம்ம பொண்டாட்டி ஆக சொல்லி நல்லா சாப்பிட வேண்டியன. இதில் உனக்கு என்னதெல்லாம் குறையா இருந்துச்சோ அதையெல்லாம் அங்கே செஞ்சு கொடுத்து சாப்பிடு. இங்கே தான் சாப்பிடணும்னு எடுத்துக்கு. போகிற வர இடத்துல என்னதான் குறைவு இருந்தாலும் குறைவையும் உபத்திரவத்தையும் சகிச்சுக்கிறீங்க. நீங்கள் எதிர்பார்த்தது போல் சாப்பாடு இருக்காது. இன்னைக்கு என்ன வச்சுருக்காங்க தெரியல, என்னடா சாப்பாடு தெரியாது, தெரியாமலே சாப்பிட்ற ஆள் அரவிந்த். என்னது, என்ன மீன், என்ன மீன் தெரியாது. என்ன மீன் தெரியுமா பொங்கலுக்கு? தெரியாது. வெறும் குழம்பு மீன் தானே. வேற என்ன பொரியல்? புடலங்காய் பொரியல். குறிச்ச மீன் இருக்கா? புடலங்காய் கூட்டு. மீன் பொரிக்கலையா? இந்த சமாளிக்கிறீங்க. அவங்க 2 பேரும் சொல்லாங்க. அதனால நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாலும் சரி, இது ஆவிக்குரிய தலைவர்களுக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம். பூமிக்குரிய தலைவர்களுக்கு அல்ல, மாம்சத்துக்குரிய தலைவர்களுக்கு அல்ல. நாம் ஆவிக்குரிய தலைவர்களாக இருக்கணும் அப்படின்றதான் நமக்கு பாடம். இந்த 3 நாள் பாடம் லீடர்ஷிப், கிறிஸ்தவ தலைமை துவம். அதில் கேரக்டர் வருது. இப்படி தான் நம்முடைய கேரக்டர் இருக்கணும். ஒன்று கிடைச்சாலும் சோத்திரம், என்ன கிடைச்சாலும் சோத்திரம். ஆண்டவர் தந்த இன்னைக்கு இதுதான் ஆண்டவர் தந்திருக்க, சந்தோஷமாக ஏற்றுக்கணும். முகத்தை மூஞ்சியை சுண்டி செய்யக்கூடாது. பொந்திய பிலாத்துக்கு முன்பாக நல்ல சாட்சியை விளங்க பண்ணின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக உனக்கு கட்டளையிடுகிறேன். 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6:14. நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்கப்படின பாத்தீங்களா? தீமோத்தேயு தனக்கு கீழே இருக்க ஊழியக்காரன், நீ இப்படிதான் இருக்கணும். ஏசுனாரு அவருடைய காலத்துல குற்றவாளிக்குள்ள இருக்கும்போது என்ன சொன்னாரு? நல்ல சாட்சியை விளக்க பண்ணினார். பொந்திய பிலாத்துக்கு முன்பாக நல்ல சாட்சியை விளங்க பண்ணின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். இந்த ராஜ்யம் உலகத்திற்கு உரியது, என்னுடையது உலகத்துக்குரிய ராஜ்யத்துக்குரியது அல்ல. என்னுடைய ராஜ்யம் ஆவிக்குரியது. அதான் ஆவிக்குரிய சபை. அதுக்குள்ள வந்திருக்கிறவங்க தான் தேவனுடைய ராஜ்யம்.
சபை தான் தேவனுடைய ராஜ்யம். புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியினால் நிரப்பப்பட்டது, சமாதானத்தினால் நிரப்பப்பட்டது, பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டது. அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே தீமோத்தேயுவே, நீ ஒரு ஊழியக்காரன், நீ சிறந்த ஊழியக்காரனா இருக்கணும். நீனும் வருகைக்கு வரணும், கொண்ட பிரசங்கிக்கிற ஜனமும் சபையும் வருகைக்கு வரணும்னா அவர் தன்னுடைய சாட்சியை பொந்திய பிலாத்துக்கு முன்பாக நின்ற போதும் விளங்க பண்ணினார். அந்த சாட்சியை நீனும் பெறணும், நானும் பெறணும். ஆகவே இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்துக்கு நம்ம பாடுபட வேண்டாம். உலகம் அப்படிதான் இருக்கும். எப்போ இயேசுநாதருக்கு சொந்தமாக மாறும்? அந்த கிறிஸ்துவினுடைய ஆட்சி முடிந்த பிறகு, அதை நீங்கள் போய் புசித்து முடித்து வந்த பிறகு நாம் தொடரலாம். எல்லாரும்